அதாவது ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு சேஷாத்ரி, உங்களுக்கு சொல்லி ஆகணும் ப்ரோ, ஆஸ் ஃபேன்ஸாவே நமக்கு பிரேக் வேணும் ப்ரோ அப்படின்னாரு. எனக்கு கேட்க எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஃபேன்ஸாவே நமக்கு பிரேக் வேணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ரீவாட்ச் பண்ணீங்கல்ல, நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். நான் பண்ண ரீவாட்ச்ல ரெஃப்ரி டிடன்ட் ரைஸ் தி ஃபிளாக் ஸ்ட்ரைட் அவே. 13 செகண்ட். How can you wait for 13 seconds after the ball goes in and then you raise the flag? அதாவது எனக்கு இருக்கிற ஸ்லாட் இருக்கிற ஒரே கிரிட்டிசிசம் என்ன, உனக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகல, ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல இருந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங்னு தெரியுது. யூ ஹவ் டேக்கன் சம் ஸ்டெப்ஸ், லாஸ்ட் ஒரு 3 கேமா யூ ஹவ் டேக்கன் சம் ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் இட். ஓகே, இன் கேம் அடாப்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ஏன்டா உங்களை செருப்பாலே அடிச்சு பார்த்தாச்சு, சாணியாலே அடிச்சு பார்த்தாச்சு, உங்களை எப்பதான்டா முடிச்சு விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்ப அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பீங்க? நான் மேனேஜரையும் சொல்றேன், நான் பிளேயர்ஸையும் சொல்றேன், பேக்ரவுண்ட் ஸ்டாஃபையும் தான் சொல்றேன், எல்லாத்தையும் தான் சொல்றேன். You've been given all the tools to perform. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் என்ன ஆல்ரெடி வந்து லைஃபே வேண்டாம், இது லிவர்பூல்லாம் வேண்டாங்கிற மூடிலேயே வந்து வணக்கத்தை போடுறாரு. என்ன ஆச்சு? நம்ம தான் ஈகிள்ஸ். அது என்னது பேர்? என்னது? ஈகிள்ஸ் ஒப்பீனியன் பாட்காஸ்ட். இல்லையே, ரைமிங்கா வேற என்னமோ சொன்னாங்கல்ல. இல்ல அர்ஷத் சொன்னது ஈகிள்ஸ் ஒப்பீனியன். அப்படியா? ஈகிள்ஸ் ஒப்பீனியன் கம்முன்னு போயிருக்கலாம். அந்த பக்கம் போயிருந்தா கூட இந்த வாரம் வின் நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஜாலியா பேசியிருப்போம். நம்ம இருக்கிற கஷ்டமான நிலையில அதான் நான் ரெக்கார்டிங் பண்ணி சேர்த்து சொல்லிட்டு இருந்தேன். நம்ம 4 நாளுக்கு வீடியோ போடலினா கூட யாருமே கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே கேட்கல ரிவ்யூ வேணும் என்னாச்சு ஏதாச்சும். அதாவது ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு சேஷாத்ரி, உங்களுக்கு சொல்லி ஆகணும் ப்ரோ, ஆஸ் ஃபேன்ஸாவே நமக்கு பிரேக் வேணும் ப்ரோ அப்படின்னாரு. எனக்கு கேட்க எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஃபேன்ஸாவே நமக்கு பிரேக் வேணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு முடியல சேஷாத்ரி. ஐ அம் லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ். இதுக்கு மேல என்னாலேயே மேனேஜருக்கு முட்டு கொடுக்க முடியவில்லை, பிளேயர்ஸுக்கு முட்டு கொடுக்க முடியவில்லை. ஏனால் ஒவ்வொரு கேமும் அந்த அளவுக்கு எவ்வளவு பேடா வர்ஸ்டா பண்ணலாம் ப்ரீவியஸ் கேமோட பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல அதாவது ரியல் சிட்டியை வந்து ஐ எக்ஸ்பெக்டட் அ மச் பெட்டர் கேம் அகேன்ஸ்ட் சிட்டி. ஏன்னா நான் என்ன நினைச்சேன், சரி வில்லா ரியல் மெட்ரிட் 2 பேரும் ஒரே மாதிரி ஆடி இருக்காங்க. சிட்டி வந்து தே ஆர் சிமிலர் அப்போனன்ட்ஸ், அவங்களும் வந்து தே வில் கம் அவுட் டு பிளே அண்ட் தே வில் ட்ரை டு வின் அப்படிங்கிறதுனால அந்த லாங் பால் போட்டு ஆடுற இது கிடையாது அப்படின்னு. பட் தேர் ஆர் சம் சேஞ்சஸ், அது இந்த கேம் பற்றி பேசும்போது வருவோம். பட் ஐ திங்க் வெரி டிசப்பாயிண்டிங். நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் லெவல்லையும் சரி, டாக்டிக்கலி ஆல்சோ ஸ்லாட் வந்து அப்புறம் திரும்ப அந்த மேட்ச் ரீவாட்ச் பண்ண போது டாக்டிக்கலி ஆல்சோ ஸ்லாட் காட் அவுட் கிளாஸ்ட் பெப் குவார்டியோலாவால. லைக் ஐ திங்க் வீவர் என்ன சொல்றது, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வி டிசர்வ் டு லூஸ் தட் கேம். அது வந்து தெர் இஸ் நோ டவுட். அதில் இந்த வந்து 3-0 ஹார்ஷா இல்லையா அப்படிங்கிறது வேணா நீங்க சொல்லலாம். பட் மினிமம் 2 கோல்ஸ்ல தோத்துருக்கணும் ஃபார் ஷுர். டோன்ட் சி 3-0 வந்து என்ன கேட்டா ஐ திங்க் இட்ஸ் a fair result on சிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். Maybe I think 3-0 is harsh because of the goals that we conceded. At least the first 2. Third one was outrageous goal. அதெல்லாம் எதுவுமே யாருனாலே ஒன்றும் போய் பண்ண முடியாது. That was very well deserved for the game that Doku had. Super game he had. கரெக்டாக நம்மளை டார்கெட் பண்ணாங்க. அண்ட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு டாக்டிக்கலி we were outbeatenங்கிறத when we discuss about that we'll come there. But I think in the first 2 goals நான் வந்து இந்த வீக்கெண்ட் ஷோவில் கூட பேசியிருந்தது, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இஃப் யூ லுக் அட் இட், மேன் சிட்டிட்ட பால் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம யாரும் டினை பண்ண போறது இல்லை, பால் கம்ப்ளீட்டா அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. பட் ஆனா எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்க்ளூடிங் த பெனல்டி அவங்களோட XG 1.4 தான் இருந்துச்சு. நான் ஆஃப் டைம் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, we deserve to be down but by 1 goal down. ஏன்னா அந்த நிக்கோ கோன்சாலஸ் எல்லாம் he just took a shot, it was going straight into the keeper's hands. அதெல்லாம் the same with Haaland's goal. அந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு டிஃபெண்டிங் எல்லாம் பண்ணா நீ எந்த டாக்டிக் பெப் குவார்டியோலா மேனேஜர் யாரா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி முட்டாள்தனமா டிஃபெண்டிங் பண்ணா. So although they had the ball, although they created ஒரு 2-3 chances ன்னு சொல்லலாம் first halfல, apart from the penalty, it was not செம்ம சான்ஸ்ரா லைக் ஷூர் ஷாட் கோல்ல வந்து நம்ம தடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம சொல்ற சான்ஸ் எல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆமா ஆமா,
இல்ல அதுதான் நீங்க 1.4 எக்ஸ்சின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெனல்டி இருந்தது, அதுவே 0.8. அதுல ஆக்சுவலா அதுதான் சொல்றேன். சிட்டி வெறும் 0.6 தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. which அதுவே எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்ன மாதிரி நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லயும் சொல்லியிருந்தோம், ஹாஃப் டைம்ல if you were down 1-0 னா it would have been like okay fair enough. ஏன்னா they didn't create much. ஈக்குவலி நம்மளும் ஒன்றும் கிரியேட் பண்ணல. உடனே வந்து நம்ம வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணி எடுக்கலன்னா நான் சொல்லல. அதான். we created nothing. அவங்க 0.6னா நம்மளும் ஒரு 0.3 0.4 தான் இருந்திருப்போம் மேக்ஸிமம். ஆமா. அப்படி ஒன்றும் பெருசா நம்மளும் கிரியேட் பண்ணல. பட் தே டிசர்வ் தட் அந்த 1 goal lead. ஐ திங்க் 2-0 at half time நீங்க சொன்ன மாதிரி was a little harsh. இல்ல அதுதான் நான் சொன்னது வந்து எல்லாருமே தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஓ லிவர்பூல் பயங்கரமா ஆடினா, நான் பயங்கரமா ஆடணும்னு சொல்ல, பட் we were hanging on and the game deserved to be 1-0 or 0-0. like Man City blew us away நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. that's what was my opinion. ஏன்னா it was நீ சொன்ன மாதிரி நம்ம ஒண்ணுமே நம்ம ஆஃப்லைனையே தாண்டல. அதான். ஆனா that doesn't mean we didn't defend well. We defended well and we were taken away by individual mistakes basically. அந்த 1.4 நீங்க சொன்ன மாதிரி பெனல்ட்டியே 0.8 னா 0.6 தான் அவங்களுடைய XGA. doesn't mean XG lie. XG gives a fair assessment of எவ்வளவு ஈஸி ஆர் எவ்வளவு ஈஸி டு ஸ்கோர் அ கோல், அவங்க கிரியேட் பண்ண சான்ஸ்ல எவ்வளவு ஈஸி இட் இஸ் டு ஸ்கோர் அ கோல்ங்கிறது தான். ஸோ தட் மீன்ஸ் they created 3-4 சான்சஸ்னாலும் 2-3 3-4 சான்சஸ்னாலும் those weren't நம்ம the guilt edge ன்னு சொல்லுவோம்ல, இப்ப உருட்டி விட்டா கோல் இல்ல கீப்பர் பயங்கரமான சேவ் பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் எல்லாம் இல்ல. அந்த நிக்கோ கான்சல்ல ஷாட் சொல்றாங்க, அதனோட XG வந்து 2 out of 100 times they would have scored. ஆமா 2% இல்ல அதான் it would have been like 0.2 அந்த மாதிரி மேக்ஸிமம் 0.2 அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி சான்ஸ்ல எல்லாம் டிஃப்ளெக்ஷன்ல எடுத்து உள்ள போனா தட் எல்லாம் நான் சொல்றேன்ல, கடைசியில் நீங்க கூட சொல்லியிருந்தீங்களே கேம்ல இட் வாஸ் நாட் ஆர் டே பேசிக்கலி. அது சாலா சைட்ல அடிச்சு விட்டது அது எல்லாமே வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நாட் நத்திங் வெண்ட் ஆர் வே பேசிக்கலி அந்த கேம்ல. தட்ஸ் ஆல். தட் இஸ் ஹவ் இட் வாஸ் தி கேம். ஆமா. இல்ல அதுதான் வந்து ஐ திங்க் இட் வாஸ் a disappointing கேம். அதாவது கமிங் ஆஃப்டர் அந்த ரியல் மெட்ரிட் வின்னு, கமிங் ஆஃப்டர் அந்த ஆஸ்டன் வில்லா ஏதோ கொஞ்சம் சைன்ஸ் இருக்கு. அது கூட வந்து இந்த மெட்ரிட் வின்னுக்கு அப்புறம் அந்த அமேசான்ல வந்து வெர்ஜுவல் இன்டர்வியூ கொடுத்தப்ப, அதே அந்த ரூனி கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல தான் அந்த ஹோஸ்ட் கேட்டிருப்பா, do you think there is a ரிவைவல், ஒரு நல்ல சைன் இருக்கா, இப்போ வில்லாவோட ஜெயிச்சிட்டிங்க மெட்ரிட்டோட ஜெயிச்சிட்டிங்க, ஒரு நல்ல சைன் இருக்கா? அப்போ அவன் சொல்லுவான் இட்ஸ் a குட் ஸ்டார்ட் பட் we need to keep this up அப்படின்னு. உடனே அடுத்த கேம்லேயே அவுட். ஐ திங்க் நான் இது உங்ககிட்ட கேட்கணும்னு, ஸோ லைனப் போட ஆரம்பிப்போம். நம்ம லைனப் வந்து வாஸ் சேம் as மெட்ரிட் இல்லையா? ஸோ அதுவே வந்து ஒரு டயர்ட், இது லைவ் ஸ்ட்ரீமில் கூட யாரோ கேட்டிருங்க இஸ் டயர்ட்னஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லைவ் ஸ்ட்ரீமில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐ ஸ்டில் ஸ்டிக் பை தட். அதே ரெஸ்பான்ஸ் தான் எனக்கும். சிட்டியும் தே பிளேட் ஆல்மோஸ்ட் சேம் லைன் அப் சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து அந்த டயர்ட்னஸ்ங்கிற போது ஒரு சைடுக்கு மட்டும் டயர்ட்னஸ் கிடையாது, ரெண்டு பேருக்கும் இருந்திருக்கும். ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் தட். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? These players should be built to play 3 games a week basically. You cannot see Real Madrid was a very physical demanding game. யாருமே இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. சேம் மேன் சிட்டி வந்து டாட்மண்ட் கூட ஆடினது பயங்கர ஈஸி கேம். ஏன்னா கம்ப்ளீட் டாமினேஷன், அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டாட்மண்ட் எந்த விதத்துலயும் அவங்கள வந்து ட்ரபிளே பண்ணல. அந்த மாதிரி ஒரு கேம். பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு கேம் இல்லை. பட் தட் டசன்ட் அலவ் அஸ் டு டேக் இட் அஸ் அன் எக்ஸ்கியூஸ். நம்ம வந்து ரியல் மெட்ரிட் அப்படி ஆடணும் அப்படின்னா ஓகே, நீ வந்து லைனப்பை மாத்தி if you would have taken a result na, then people wouldn't have questioned you. ஆனா நம்ம மேனேஜர் put the best lineup out there from the thing that we had. That was the best lineup. அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அவரை போட்டதுல அவரு கொண்டு வந்ததுல வந்து we cannot blame him for starting that lineup because நமக்கு தெரிஞ்ச மாதிரி I wanted a specific person out which was again justified in the game. ஒரு சான்ஸ் வந்துச்சு, பையன் எங்கேயோ 6 அடிச்சான். So we actually made the best lineup in the game. அதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. பிளேயர்ஸ் ஜஸ்ட் டிட் டர்ன் அப். நான் கூட சொல்லிட்டு நம்ம லைவ்ல கூட ஒரு 5 பாஸ் போடுங்கடா. அட ஒரு 10 நிமிஷம் 1 கோல் டவுன் போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் பால வச்சுக்கிட்டாச்சு, அது கூட நம்ம பண்ணலையே. நமக்கு ஒரு பரபரப்பாவே ஆடிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இல்ல அதுதான் தெரிஞ்சுதா. அதுக்கு நான் வந்து அதான் சொன்னேன், ரீவாட்ச் பண்ணும்போது குவார்டியோலா அவுட் கிளாஸ் ஸ்லாட்னு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். ஐ ஃபீல் தட் வாஸ் a big part of that. பட் ஈவன் அதர்வைஸ் இல்லைங்க, இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸே வந்து வாஸ் நாட் குட் இனஃப். அதாவது மெக்காலிஸ்டர் வந்து எல்லாருமே வந்து மெக்காலிஸ்டர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஐ தாட் ஆக்சுவலாக இப்போவே வரேன் அந்த ஏன்னா டாக்டிக்ஸ் அது வேற எப்போ பேச போறேன்னு தெரியல. ஏன்னா மிட்ஃபீல்டை பற்றி பேசும்போது தான் இட் மேக்ஸ் சென்ஸ் டு டாக் அபவுட் இட். அவங்க சிட்டியோட மிட்ஃபீல்டு செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமில்
தேவர் வெரி நேரோ. ஸோ அவங்க அவுட் ஆஃப் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க விங்கர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, யாரு டோக்கு அண்ட் சர்க்கி, 2 பேரும் ரொம்ப நடுவுல வந்துருவாங்க. ஸோ மிட்ஃபீல்ட்ல வி வர் கெட்டிங் அவுட் நம்பர்ட் 5, அட்லீஸ்ட் 5-3. அவங்க 5 பேரு, நம்ம 3 பேரு. ஏன்னா இல்ல சரி ராபர்ட்சன் வந்து உள்ள சப்போர்ட் பண்றதுக்கு வரான், இல்ல ஆர் பிராட்லி உள்ள சப்போர்ட் பண்றதுக்கு வரான்னாலுமே 5 vs 4 இருந்தது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, வி ஆர் அவுட் நம்பரிங் யூ இன் மிட்ஃபீல்ட் அண்ட் ஃபார்வர்டு பிரஸ் பண்ணும்போது எங்களோட கேம்பிள் என்னன்னா அங்க பிராட்லி ஃப்ரீயா இருக்கா. சப்போஸ் லெஃப்ட் சைட்ல பிரஸ் பண்றாங்கன்னா அங்க பிராட்லி ஃப்ரீயா இருக்கா ஆப்போசிட் சைட்ல. எங்களோட கேம்பிள் என்னன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு பிளே தட் பாஸ் வெரி குவிக்லி. அந்த பிராட்லிக்கு அந்த அவுட் பால் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த கேம்பிள் தட் சிட்டி டுக் அண்ட் இட் பெய்ட் ஆஃப், விச் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா இஃப் யூர் அவுட் நம்பரிங் சம் ஒன் மிட்ஃபீல்ட்ல அண்ட் ஃபார்வர்ட் பிரஸ்ல தே ஹேவ் டு பிளே இன் அ ஹரி. ஏன்னா எல்லாம் எங்க பார்த்தாலும் எவனோ ஒருத்தன் இருக்காண்டா, ஒரு சிட்டி பிளேயர் இருக்காண்டாங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து மெக்காலிஸ்டர் had a bad game, மெக்காலிஸ்டர் had a bad game. ஓகே, மெக்காலிஸ்டர் had a bad game, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா a big reason for that was how City played and credit to City for that. அதுதான் நான் சொல்றேன். அங்கதான் வந்து பெப் has completely outclassed ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, நீங்க சொன்னதை வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க செம்ம பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. என்னன்னா இவங்களுடைய நான் வந்து நேம்ஸ் எல்லாம் போடல. இப்ப சப்போஸ் பால் வந்து ஏதோ 2 சென்டர் பேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் சம் ரீசன் நம்ம வந்து வி வென்ட் பேக் டு அ 4-2-4 பிரஸ். எனக்கு ஏனே தெரியல. இட் வாஸ் ஆல் 4-3-3. எல்லா கேம்லயுமே 4-3-3 இருந்த பிரஸ் டக்குன்னு இந்த கேமுக்கு வி வென்ட் பேக் டு அ 4-2-4. நீங்க வந்து இதை வந்து ரியல் மேட்ரிட் கேம்ல பாத்தீங்களா? நம்ம வந்து 4-2-4 பிரஸ் பண்ணதுக்கு இது பாத்தீங்களா? அப்பப்போ, ஆனா கன்சிஸ்டன்டா இல்ல. அப்பப்போ பார்த்தேன் அவங்க 4-4-2 செட்டப் பிரஸ் பண்ணும்போது அப்பப்போ பார்த்தேன், பட் ரொம்ப இல்ல. ஐ திங்க் சோ இந்த கேம்ல வந்து we constantly did a 4-4 press. நீங்க சொன்ன விஷயம் வந்து என்ன ஆயி போச்சுன்னா, இந்த 2 டிஃபெண்டர்ஸ்ல வந்து நம்ம வந்து போய் மொத்தம் 2 பேர் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த ஒயிட் பிளேயர்ஸ் வந்து 2 பேர் போய் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா என்ன ஆயி போச்சுன்னா, இந்த மேன் எப்பவுமே ஃப்ரீயா இருந்தான். ஏன்னா இந்த 2 பேருக்கு இங்க ஜம்ப் பண்றதா இங்கேயே இருக்கிறதான்னு தெரியல. ஏன்னா நீங்க சொன்ன மெயின் பாயிண்ட், இந்த பக்கம் சர்க்கி உள்ள வந்துட்டான், இங்க இருக்க வேண்டிய டோக்கு உள்ள வந்துட்டான், இவனுக்கு 2 பேர் இங்க இருக்கானுங்க வித் ஹாலண்ட். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பாருங்களேன், எப்பவுமே வந்து 2 பேர் இருக்கானுங்க, இவனுக்குல வந்து இத்தனை பேர் இருந்தானுங்க. ஆமா, நம்ம எதுவுமே பண்ண முடியல இந்த இடத்துல. எப்படியா இருந்தாலும் இவங்க பால் வந்து இந்த 4-2-4 பிரஸ் உடைய மெயின் வீக்னஸ் வந்து இங்க இருக்கிற பால் எக்காரத்தை கொண்டு இங்க வந்துடக்கூடாது. அந்த ஷேடோவை பிளாக் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பிரஸ்ல இருக்கிறவன் வந்து இந்த பின்னாடி இருக்கிற ஷேடோ பாஸை பிளாக் பண்ணும், இங்க இருக்கிறவன் ஷேடோ பாஸை பிளாக் பண்ணும், இங்க வைடா போ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டாங்க சிட்டி வந்து தெள்ள தெளிவா, ஓகே அங்க டோக்கு வச்சுக்கிறது ஒரு பிரயோஜனமே கிடையாது, நம்ம வந்து இங்க கொண்டு வந்துட்டு இங்க ஓவர்லோட் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் இப்ப இவனுக்கு வந்து இங்க போயிட்டா பால் இங்க அவன் வின் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துடும் எப்படியா இருந்தாலும். அதனால மெக்காலிஸ்டருக்கோ இங்க கிராவன்பர்ச்சுக்கோ ஐயோ நம்ம மேல போறதா இல்ல இங்கேயே இருக்கிறதா, இந்த மேன பாக்குறதா இங்க மேன பாக்குறதா போறதுக்குள்ளாரே பால் இங்க வந்துருது. ஆமா. So our press with these people, it was really badங்க. I was just நம்ம கேம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது இல்ல, என்னடா இவ்வளவு மோசமா பண்றீங்க இந்த 4 பேருமே வந்து. their press was atrocious. எல்லா தடவையுமே நம்ம வந்து 1 செகண்ட் லேட் தான். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நம்ம யோசனையே கிடையாது, நம்ம 1 செகண்ட் லேட் தான். இந்த press was atrocious இந்த கேம்ல. ஈஸியா உள்ள பூந்து வந்தாங்க. That was very disappointing. ஆமா, இல்ல நீங்க சொல்றது வந்து அவங்க கிட்ட பால் இருக்கும்போது, நான் சொன்னது வந்து நம்ம கிட்ட பால் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அது இன்னொரு கூத்து. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் உங்கள்ட்ட விடுறேன். இல்ல இப்ப நான் வந்து ஒரு புது டாக்டிக்ஸ் போர்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா? நீங்க ஆமா இருங்க மேஜிக் பாருங்க. பிரசாத்ரி கம்ப்யூட்டர் நிறைய தெரிய வருது. ஆமா, இன்டர்நெட்னா என்னன்னு இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சேன். அதான் அங்கேயும் நீ சொன்ன மாதிரி வந்து சம மோசங்க. நம்ம வந்து அவங்க தே கேம் வித் வெரி கிளியர் பிளான், நம்மள எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து தே கேம் வித் வெரி கிளியர் பிளான். நான் வந்து நம்ம டிஃபென்சிவ் சைடு ஆஃப் திங்கும் மோசம் நினைச்சேன். நீங்க சொல்ற மாதிரி அஃபென்சிவ் பயங்கர மோசமா தான் இருந்துச்சு. அது நீங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மத்தவங்களுக்கு புரியும். தே கேம் வித் வெரி சாலிட் பிளான். அதை எப்படி தடுத்துடலாம் இவனுங்களை வந்து அதை விடாம பண்ணோம்னா இவனுங்க பில்டப்பே கேவலமா தான் இருக்க போது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ பார்ட்லி டவுன் டு த பிளேயர்ஸ் வி ஹேவ். இருங்க இப்ப மேஜிக் பாருங்க. இருங்க, என்ன மேஜிக் ஈஸிங்கிறாரு. மக்களே ரெடியா இருங்க, என்ன ஒண்ணு வரப்போறா தெரியல. தெரியுதா அப்பா
இது வந்து ஒரு புது டாக்டிக்ஸ் போட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ பால் வந்து சப்போஸ் நம்ம கிட்ட இருக்கு, பேண்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, இது பாருங்க என்னென்னலாம் இருக்கு பாருங்க. என்னத்தையும் வச்சிருக்கான் பாரியா. இல்ல அடையாப்பா ஆமா, என்னென்னவோ நடக்குது பாத்தீங்க. ஸோ பேசிக்கா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து மேன் டு மேன் பிரஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹாலண்ட் போறான் வேண்டேக்ட்ட, டோக்கு வந்து கொனாட்டேட்ட வரான், நிக்கோ கொன்சாலஸ் இங்க போறான், பெர்னார்டோ சில்வா வேர்ட்ஸ் எடுத்துக்கிறான், ஃபோர்டன் இங்க சொபோஸ்லா எடுத்துக்கிறான், அண்ட் ஒரைலி வந்து கம்ஸ் ஆல் த வே பிரிட்டி மச் டு சாலா ஒரு கிராவன்பச் இந்த ஏரியால நிக்கிறான் அவன். அவங்களோட கேம்பிள் என்னன்னா, இப்போ இங்க ராபர்ட்சன் பால் இருக்கு இல்ல வேண்டேக்ட பால் இருக்குன்னா, இந்த பிராட்லிய ஃப்ரீயா விட்டுட்டு அவங்களோட கேம்பிள் என்னன்னா, இங்க நீ ஸ்விட்ச் பண்ண போறது இல்ல, உனக்கு ரொம்ப கஷ்டமாக போறோம் அப்படின்னு அந்த கேம்பிள் தான் அவங்க வந்து ஆக்சுவலா இப்படி இதுதான் அவங்க பண்றாங்க. சாரி, மேத்யூஸ் நுனேஸ் வந்துடுறாங்க, சில்வா ஒரைலி இங்க, பிராட்லி மட்டும் இங்க தனியா ஃப்ரீயா இருக்கான். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது அச்சோ என்னது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிராட்லிய ஃப்ரீயா விடுறது தான் அவங்களோட பிளான் ஃபுல்லா. வந்து இஃப் யூ பிரஸ் எவ்ரிஒன், பிராட்லி ஃப்ரீயா இருப்பான். ஆனா அவங்களோட கேம்பிள் என்னன்னா, நீ இந்த பால் உன்னால போட முடியாதுடா, இத்தனை பேரை தாண்டி நீ போடுறியா பாப்போம் அப்படின்னு. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்டும் இல்லாம, நீங்க வந்து ஹாலண்ட வந்து வேண்டேக் மேலே வைங்க, பாலை வந்து கொனாட்டேட்ட கொண்டு வாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணானுங்க, ஹாலண்ட வந்து வேண்டைக்கு நடுவுல வைங்க, வேண்டைக்கும் கொனாட்டேக்கும் நடுவுல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டே கொனாட்டே நீ பாலை வச்சுக்கோ, வேண்டைக்கிட்ட பால் போனா தான் அவன் லாங் பால் சாலாட்ட போட முடியும், அவன் எதை வேணாலும் பண்ண முடியும். நான் வேண்டைக்கு கட் பண்ணிடுறேன், நீ வேண்டைக்கிட்ட பால் கொடுக்க கூடாது, நீ கொனாட்டையை வச்சு பில்டப் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு பாஸ் பண்றதுக்கே பரபரப்பா தான் பாஸ் பண்ணுவான். இவன் என்ன பிளான் பண்ணா, வேர்ட்ஸ் வந்துங்க, வேர்ட்ஸ் நீங்க அங்க நுண்ணியஸ்ல இருந்து எடுத்து சோபஸ் லைக் பக்கத்துல கொண்டு வாங்க. அங்க வரைக்கும் வந்தான் பால வாங்குறதுக்கு அந்த விங்ல இருந்து. ஆனா நம்பாலு தெல்ல தெளிவா ப்ரீ பிளான்டா ரியல் மெட்ரிட் கேம்ல ஞாபகம் இருக்கா, மாமடாஷ்விலி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா சாலா பிங் பண்ணிட்டு இருந்தான் எல்லா பாலையும். நம்பாலு முடிவே பண்ணிட்டார், நீ சாலாட்ட பால பிங் பண்ற, நீ யோசிக்காத எவன் ஓடி வரான் என்ன பண்றான். வேர்ட்ஸ் லிட்டரலி அங்கிருந்து ஓடி வந்து ஒரு ஏக்கர் அவனை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ. ஆனாலும் அவன்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, நேரா சாலாக்கு பால போடுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லா ப்ரீ பிளான்டா இருந்தது. பக்கத்துல சுத்தி பாரு எவனாச்சும் வருவானா பால வாங்கறதுக்கு, நான் சாலாக்கு தூக்கி போட போறேன் அப்படிங்கறதுல வந்து தெல்ல தெளிவா அவனுக்கு வந்து இருந்தானுங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, பிகாஸ் ஓரைலி வந்து 1-on-1ஸ்ல he was really good against சாலா நேத்து. ஆமா, இல்ல அதுதான் கம்ஸ் பேக் டு ஓகே டாக்டிக்கலி நம்ம இதெல்லாம் பேசுறோம், பட் இண்டிவிஜுவலா வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது, இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் சரியில்லை அப்படிங்கறதும் ஒரு ஃபேக்ட். ஸோ நீங்க சாலா வந்து 1-on-1 எடுக்கல, அது கரெக்ட். அப்புறம் அந்த பக்கம் வந்து இவன் மிட்ஃபீல்டு வந்து தே ஹவ் நாட் ஹேட் அ குட் கேம், அதுவும் கரெக்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம்ல வந்து 8-9 பேர் இஃப் தே டோன்ட் ஹேவ் அ குட் கேம் ஒன்னும் பண்ண முடியாது. லைக் வி ஜஸ்ட் கான்ட் டு எனிதிங். இல்லைங்க, ஏன்னா ஓப்பனா அவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டாரு, we lost all duels because they overloaded us in the midfield அப்படின்னு சொல்லிட்டு. see this is on slot one. okay, individual errors cost the first 2 goals, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லேசியா காலை கொண்டே உள்ள விடுறது, ஒன்னா நீ தடுத்துரு, இல்ல காலை உள்ள விடாத, கீப்பருக்கு நேரா போ, அவன் பார்த்திருப்பான் வேண்டேக் பண்ணது. அது தெரியலங்க, ஐ மீன் லேசியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டக்குன்னு அந்த ரியாக்ஷன்ல டக்குன்னு ஒரு காலை விடணும்னு தோணும், ஆனா அது ஃபுல்லா விட முடியுமா, விடுற அளவுக்கு அவனுக்கு டைம் இருந்ததான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த ஷார்ட் வாஸ் பிரிட்டி குவிக் அது. ஸோ அதனால வந்து தெரியல. ஐ மீன் அது கூட வந்து சில பேர் அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, டே நீ என்ன மாதிரி அதான் நீங்க சொல்றதுதான், காலை விடுறதா இருந்தா ஃபுல்லா விடு, அரைவரையா விடுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கோல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல், ஓகே அது இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னா நான் வச்சாலும் கூட those first 2 goals were individual mistakes, but constantly we were outplayed, constantly build uply பிரச்சனையா இருந்துச்சு, constantly defensively பிரச்சனையா இருந்துச்சு. he's come out in the press conference and said we failed tactically, that which is also true. அது நம்ம ஏதோ டிஃபெண்டும் பண்ண முடியாது. but even if we fail tactically, ஓகேவா, ரெண்டு இன்ஸ்டன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் பால் வந்து டியூவல்ல வின் பண்ணி ஒரு தடவை சர்க்கிட் கூட வின் பண்ணி, if he had crossed Bernardo Silva, he was running at their defense with 4 of our players. Bernardo Silva அதை தெரிஞ்சு கான்ஸ்டன்ட்டா he went and challenged him, got a yellow card, fine. நம்ம பிளேயர்ஸ் அதை பண்றதே கிடையாது. அண்ட்
ஐ திங்க் நம்மளோட பிளேயர்ஸோட வந்து அந்த மிட்ஃபீல்டு எஸ்பெஷலி இந்த கேமில் இது வந்து எஸ்பெஷலி சிட்டியோட மிட்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது டிஃபென்சிவ் அவேர்னஸே இல்லைங்க. லைக் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் எப்போ நீங்கள் அந்த 4-on-4 சொன்னீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு 2-3 சுச்சுவேஷன் 4-on-4 3-on-3 அந்த மாதிரி இமீடியட்டாக அது அந்த அட்வான்டேஜை வந்து இது பண்ணணும், சிட்டி பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக நிக்கோ கொன்சாலஸ் வந்து பின்னாடி ஓடி ஓடி வருவான் சென்டர் பேக்கிட்ட. எஸ்பெஷலி when அந்த ஒரைலியா ஒரு சென்டர் பேக்ஸ் குவார்டியோல் யாரா இருந்தாலுமே if they get dragged wideனா உடனே நிக்கோ கொன்சாலஸ் அந்த கேப் ஆக்கிபை பண்ணிக்கிறான். பரவாயில்ல, பால் பின்னாடி மிட்ஃபீல்ட போனாலும் பரவாயில்ல, நான் சென்டர் பேக் அந்த டிஃபென்ஸ்ல நான் சாலிடா இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம மிட்ஃபீல்ட் அவேர்னஸ் இல்லையா, இல்ல வந்து அது சொன்ன மாதிரி அந்த டாக்டிக்கலி வருது டோல் நாட் டு டூ தட், மிட்ஃபீல்ட்லயே நிறுத்து, வாட் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சரியா தெரியல. இது எங்கேருந்து அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல. பிளேயர்ஸோட இன்டெலிஜென்ஸ் இல்லையா, இதில் ஸ்லாட் வந்து இ டிடன்ட் நோட்டிஸ் தட் குவிக் இனஃபா என்னன்னு தெரியல. அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்புறம் வந்து வி காட் அவுட் நம்பர்ட் இன் மிட்ஃபீல்ட் அண்ட் தட்ஸ் வை வில் கேம்ல தெரியுது இல்ல யூ ஆர் கெட்டிங் அவுட் நம்பர்டுன்னு. அதுதாங்க எனக்கு புரியல. இத்தனை நாளா நான் உங்கள்கிட்ட சண்டையே போட்டிருக்கேன் அந்த ஆளை டிஃபெண்ட் பண்ணி, ஓகேவா? எனக்கு நீ வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க, அந்த ஆளே பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எத்தனை பேர்த்து நான் திட்டு வாங்குறேன் தெரியுமா அவர் டிஃபெண்ட் பண்றதுனால. ப்ரோ கொஞ்சமாச்சு நீங்க முடிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி மார்ச் மாசத்துல இருந்து கான்ஸ்டன்டா நம்ம டிக்ளைன்ல இருக்க முடியும்? ஆமா, இட்ஸ் ஜஸ்ட் நாட் திஸ் கேம். நான் வந்து இத்தனை கேமா வந்து ஐ கெப்ட் சேயிங் இல்லடா அது பிரச்சனைடா இது பிரச்சனை, பட் ஐ ஸ்டில் ஸ்டிக் டு சம் ஆஃப் தோஸ் பாயிண்ட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் மிஸ்டேக் பண்றதுனால எந்த மேனேஜர்னாலே அதெல்லாம் தடுக்கவும் முடியாது. தட் இஸ் ஆல்சோ தட். ஆனா யூ ஆர் நாட் சப்போஸ் டு கெட் அவுட் பிளேட் இன் த கேம். தட் இஸ் த மெயின் திங். யூ ஆர் நாட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரைட்டனோட மேனேஜரோ ஒரு ஃபுல்லமோட மேனேஜரோ ஒரு வூல்ஸோட மேனேஜரோ நீ கிடையாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி அவுட் பிளேட். அப்படி அவுட் பிளே ஆயிட்டு வந்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல why are you being frank about it? ஆமா எங்களை வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க, அதை ஏன் வெளியே சொல்ற? முதல்ல அது அசிங்கமான வேலை. இல்ல வெளியில சொல்றது ஓகே, வாட் எவர் தட் இஸ் ஓ யூ டூ பிரஸ் கான்ஃபரன்சஸ். அது நல்லா போகும்போது வந்து பாராட்டும் இந்த மாதிரி டே நம்ம டாக்டிக்ஸ் பத்தி நல்லா பேசுறாரு, ஸோ ஓகே அப்படிதான் நீ பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்றேங்கிறது வி நோ. ஓகே, எனக்கு என்னன்னா இப்போ வந்து ஒரு இதே பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து இஃப் யூ ஆர் சேயிங் ஓகே வி காட் அவுட் நம்பர்டுனா ஓகே 2 நாள் இவர் வீடியோ எல்லாம் பார்த்து இது பண்ணிருக்காரு. எனக்கு என்னன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது கேம் முடிஞ்சு ஒரு 1 ஹவர்ல நடக்குது. அப்போ உனக்கு கேம்ல தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்பதானே நீ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து 1 ஹவர் கழிச்சு இவ்வளவு டீடைல்டா சொல்ற. உனக்கு அதுக்குள்ள அவ்வளவு டீடைல்டு வீடியோ அனாலிசிஸ் எல்லாம் எவனும் கொடுக்க போறது இல்ல 1 ஹவர். ஆமா, சோ which means you know what is happening. அப்ப ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே, ஏதாச்சும் சொல்ல வேண்டியதானே. ஓகே உனக்கு if you are getting out numbered in midfield னா எக்கிட்டிகே வேணா டிராப் பண்ண சொல்லு, இல்ல சாலாவையோ வேர்ட்ஸே உள்ள வர சொல்லு மிட்ஃபீல்டுக்கு, ஏதாச்சும் பண்ண சொல்லு. சூப்பர் பாயிண்ட் எடுத்து வந்தீங்க. எக்கிட்டிகேவையோ இல்ல சாலாவையோ வேர்ட்ஸையோ நடுவுல வாங்க அப்படின்னு சொல்லி. I think this is the major flaw that we have. என்னன்னா when Diaz or Nunez and Salah, let's say those were the front three na, they were very interswitchable. அது ஒரு வார்த்தை எனக்கு தெரியல. interswitchable என்னன்னா they were very fluid. You ask them to play out wide, they can play out wide. If you ask them to come in between and drop to make the center of the pitch stronger, they can do it. நம்மள்ட்ட இப்ப இருக்கிற பிரச்சனை தெரியுமா, we don't have those players anymore. That is the biggest flaw we have right now. என்னன்னா Wirtz and Gakpo, they are zonal players. I mean my opinion, நீங்க டிஃபர் பண்றீங்கன்னா சொல்லுங்க. Gakpo-ட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ள மட்டும்தான் டிஃபென்ஸும் நிப்பான் அஃபென்ஸும் நிப்பான். ஒரு லெஃப்ட் விங்ல ஒரு பாக்ஸ் அந்த 90 yards pitchல ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அங்கதான் நிப்பான். அவனுக்கு உள்ளேயும் வர தெரியாது, அந்த பக்கம் அட்டாக்ல வெளியவும் போக தெரியாது. தட் இஸ் ஹிஸ் ஏரியா, அவ்வளவுதான் அவனுக்கு பண்ண தெரியும். ஓகே, நீங்க சொல்லுங்க. சேம் வித் வேர்ட்ஸ். என்னை கேட்டா வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் he drops in for the attack, but defensively words doesn't come to the middle to stop it. இல்ல அதுதான் நான் வந்து நீங்க சொல்றது வந்து I don't know if it's coming from slot அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா மேபி இட்ஸ் ஏன்னா அவரோட திங்கிங் என்னவா இருக்கும், இவங்க வந்து வைடா இருந்தாங்கன்னா அந்த அவுட் பால் வந்து ஈஸியா. இப்போ நிறைய டீம் வந்து நம்ம சொல்றோம் பிரஸ் பண்றாங்க, பிரஸ்ஸுக்கு அகேன்ஸ்ட் எப்படி ஆடுவ, லாங் பால் போட்டு தான் ஆடணும். லாங் பால் போடுறதுக்கு யூ நீட் சம்ஒன் தேர். கரெக்ட். ஸோ அதனால அந்த பொசிஷன்ல இருடா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் என்ன நடந்தாலும் பரவாயில்ல மிட்ஃபீல்ட்ல நீ வராதன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு தெரியல. ஏன்னா யூ லுக் அட் கேக்போ, யூ லுக் அட் வேர்ட்ஸ், இவங்கெல்லாம் தே கேன் கம் இன்சைட். கேக்போ எல்லாமே உள்ள வந்திருக்கான் முன்னாடி அண்டர் கிளாப் எல்லாம் வந்த புதுசுல he has played and
நீங்க சொல்றீங்க இன்டர்சேஞ்சபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து பாருங்க. வேர்ட்ஸ் கேன் பிளே இன் சென்டர் மிட்ஃபீல்டு அண்ட் he can play on the wing. கேக்போ சென்டர் ஃபார்வர்டா ஆடலாம், இல்ல விங்ல ஆடலாம். எக்கிடிகேவால லெஃப்ட்ல ஆட முடியும், இல்ல அப் ஃப்ரண்ட் சென்டர் ஃபார்வர்டா ஆட முடியும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ் கேன் பிளே தோஸ் மல்டிபிள் பொசிஷன்ஸ். ஆனா தே ஆர் பீங் டோல்ட், எனக்கு எப்படி தெரியுதுன்னா, தே ஆர் பீங் டோல்ட் நீ உள்ள வராத, யூ ஸ்டே அப். அவங்க பிரஸ் பண்ணி நம்ம பின்னாடி பால் மமடாஷ்விலிட்டு போகும்போது யூ ஹேவ் டு பி தி ஆப்ஷன் மமடாஷ்விலிக்கு அடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஐ ஃபீல் தட்ஸ் வாட் தே ஆர் பீங் டோல்ட். ஸோ if that is the truth, நீங்க சொல்றதுதான் நடக்குது அப்படின்னா, then I'd say it's completely on slot. You are not adapting in the game. You are not okay. Let's say ஒரு half we were beaten. சரி பரவாயில்ல, ஒரு ஹாஃப்ல 2-0 டவுன்ல இருக்கும். அல்டிமேட்லி the first 10-15 minutes of the next half should be என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் வந்து நடுவுல போற கோல்ஸ் ஸ்டாப் பண்ணும். that's my first aim as a manager. சரிடா 2-0 டவுனா இருக்கும், we have to create chances தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் வேற எதுவும் போக விடாம நடுவுல ஸ்டாப் பண்ணும். that is what I would see first as a manager. நான் அவே கிரவுண்ட்ல இருக்கேன், ஹோம் கிரவுண்ட்ல கூட எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அவே கிரவுண்ட்ல இருக்கேன், மேன் சிட்டி மாதிரி டஃப் கிரவுண்ட்ல இருக்கேன், 10-15 நிமிஷத்துல டோக்கு ஸ்கோரிங் கோல். மறுபடியும் அதே நடு இடத்துல அதே டிரான்சிஷன்ல நடுவுல வந்து ஸ்கோரிங் கோல். அப்போ உன்னோட செட்டப் மறுபடியும் மோசமா தான் இருக்கு. நடுவுல இத்தனை நாளா நான் மட்டும்தான் எதிர்த்து நின்று இருந்தேன். நீங்க எல்லா கமெண்ட்ஸ்ல சொல்லும் போதும் இவரு இங்க உட்காந்துக்கிட்டு இல்லைங்க ஸ்லாட்டுன்னு சொல்லும் போது நான் ஒருத்தன் இல்ல அவரு இல்லன்னு. ஆனா இந்த கேம் பார்க்கும்போது ரீவாட்ச் நானும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு, என்னதாயா யோசிக்கிற நீ? அதாவது 2025ல we've had more losses than Manchester United. நம்பர் ஆஃப் லாசஸ். ஐ திங்க் there is a number of things. இன்னொரு இதுல கேட்டேன் ஒரு பாட்காஸ்ட்ல, அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க, இது வந்து கோஸ் டு வைடர் பாயிண்ட். நம்ம வாங்கின பிளேயர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலி வெரி குட் இன் ஸ்மால் ஸ்பேசஸ், கீப்பிங் பொசிஷன், இந்த வேர்ட்ஸா இருக்கட்டும், எக்கிட்டிகேவா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், எல்லாருமே. ஆனா த லீக் as a whole is moving against that இது. ஸோ அதனால we are at a situation where we have the wrong players for what everyone else is playing. கரெக்ட். ஸோ எல்லாருமே வந்து அந்த லாங் பால் அது இதுன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அந்த காம்பாக்டா டிஃபென்ஸ்ல இருக்கணும். அண்ட் வி ஹேவ் டு ஹிட் தம் ஆன் த கவுண்டர். ஏன்னா லிவர்பூல் வந்து பிரஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிரஸ்ஸுக்கு அகேன்ஸ்டா திரும்ப சொல்றது என்ன, பிரஸ்ஸுக்கு அகேன்ஸ்டா எப்படி நீ ஆடுவ? லாங் பால் போட்டு தான் ஆடணும். இதை நான் கிரிட்டிசிசமா சொல்லல, உடனே லாங் பால்னா புதுசா வர ஃபேன்ஸ் அதை தப்பா சொல்லல. தட் இஸ் த வே யூ பிளே. அதனால வந்து ஸோ அதனால லீக் ஆஸ் அ ஹோல், இந்த பிரென்ட்ஃபோர்டா இருக்கட்டும், கிறிஸ்டல் பேலஸா இருக்கட்டும், எந்த டீமா இருக்கட்டும், தே ஆர், அவங்க கிட்ட நீங்க எல்லா டீமும் எடுத்து பாருங்க, they'll have that one strong fellow to hold up the ball or whatever it is. அந்த ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருப்பான், அவன் வந்து he'll bring everyone else into play. So crystal palace mandate இருங்க எல்லா பாயிண்ட்டும் இந்த வீடியோல சொல்லிட்டீங்கன்னா மக்களே நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கறத இப்பவே சொல்றாரு. இன்டர்நேஷனல் பிரேக் கண்டென்ட்க்கு அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. என்னன்னா பாக்குறவங்க இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல வந்து, சோ இப்போ வந்து வேர்ட்ஸே ஆட வைக்கணும், நான் ஈசாக்கே ஆட வைக்கணும், எக்கிட்டிகேவே ஆட வைக்கணும், ஃப்ரிம்பாங்கும் இன்னும் ஒன்றும் ஆடலை, இவனும் ஆடலை, கர்கஸும். ஸோ இவங்க எல்லாருமே ஆடணும்னா என்ன பெஸ்ட் அப்ரோச் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் சேஷும் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கோம். 2 இன்டர்நேஷனல் பிரேக் எபிசோடு வருது. போன வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஏன் ஃபெயில் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு 2 பார்ட் எபிசோடு மாதிரி வருது. ஸோ ஸ்டே டியூன்ட். அந்த எபிசோடு வரும்போது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்தையும் இப்பே சொல்லிட்டீங்கன்னா அப்ப நான் எதுவும் பண்ண முடியாது. அப்ப சின்ன ப்ரீவியூ. பட் சரி இல்ல, இந்த கேமுக்கு வருவோம். டாக்டிக்கலி நம்ம நிறைய பேசிட்டோம். அப்ப அந்த அந்த டிசிஷன் திருப்பி உங்களுக்கு கேக்குறேங்க. everyone else has said that it should have been given a goal and I would like to change my opinion now, but do you stick to it? இருங்க, நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த ரூல்ஸ் எடுத்து அதை ஷேர் பண்றேன். சோ பாக்க உங்களுக்கு தெரியும். சோ வந்து நம்ம வந்து officially we've contacted PGMOL to say that shouldn't have been declined. Why did you decline it? Because போன வருஷம் இதே மாதிரி மான்செஸ்டர் சிட்டி டக் பண்ணி கொடுத்ததுக்கு நீங்க கோல் கொடுத்தீங்க, இங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு we have contacted PGMOL. ஓகேங்களா? இது வந்து இதுல எது வந்து அஃபெக்ட் ஆகுது நீங்க நினைக்கிறீங்க உங்க ஒப்பீனியன்ல? ஸோ இது வந்து ஒரு பெரிய இது வந்து பிரீமியர் டிவின்னு அந்த சேனல்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க போட்டாங்க அஃபிஷியல் பிரீமியர் லீக் டெலிகாஸ்ட்டில் இந்த ரூலை போட்டாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரூல்னால தான் ஆஃப் சைட் கோல் அதை டிஸ்அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயர் இன் அன் ஆஃப் சைட் பொசிஷன் அட் த மோமெண்ட் அ பால் இஸ் பிளேட் ஆர் டச் பை அ டீம்மேட் இஸ் ஒன்லி பெனலைஸ்ட் ஆன் பிகமிங் இன்வால்வ் இன் ஆக்டிவ் பிளே பை interfering with play by playing or touching a ball past or touched by a teammate or interfering with an opponent by 4 பாயிண்ட் இருக்கு. இதுல நான் 4த்தையும் படிக்க விரும்பல.
பட் அந்த லாஸ்ட் பாயிண்ட் மேக்கிங் an obvious action which clearly impacts on the ability of an opponent to play the ball. ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் that is what is the most applicable. மற்ற 3 ரூல் வந்து they don't seem that applicable in the situationல. அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து it making an obvious action which clearly impacts on the ability of an opponent to play the ball. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க வந்து அந்த இது வந்து கேரகர் வந்து ஒரு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணியிருந்தா which I thought was வந்து அதாவது was one of the most biased analysis னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு லிவர்பூல் ஃபேனா கேரகர் வந்து அந்த அனாலிசிஸ் பண்ணான். தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆன் தட். ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அ வெரி அன்பயஸ்ட் அனாலிசிஸ் கேரகர் பண்ணது. ஸோ அதை பற்றி நான் பேசல. பட் அந்த அனாலிசிஸ் பண்ண போது he said டானருமா வந்து ஆல்ரெடி ஒரு பக்கம் போயிட்டான். he was anyway never going to get to that ball. ஸோ அதனால வந்து கோல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றான். Is that not true? Donnarumma has dived to his fullest. He was never getting to the ball basically. He was never getting to the ball. அது ஓகே. சோ அவ கேரகரோட லாஜிக் என்னன்னா அவன் வந்து அந்த ஹெடர் வான் டைக்கோட ஹெடர் அடிக்கும்போது he is stepping towards his right. ராபர்ட்சன் இல்ல டானருமா நான் சொல்றது. ராபர்ட்சன் அப்புறம் வரேன். டானருமா வந்து லெஃப்ட் போஸ்ட்ல இருந்து ரைட் போஸ்ட்க்கு போயிட்டு இருக்கான். சோ பால் வந்து லெஃப்ட் போஸ்ட்ல போறது. டானருமாவோட லெஃப்ட். ஆமா. ஓகே. அவன் ரைட் போஸ்ட்ல போயிட்டு இருக்கான். வான் டைக் ஹெடர் போகும்போது ஓகே கேரகரோட கன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்க அந்த ஹெடர் வந்து when it is just above ராபர்ட்சன் தான் அவன் லெஃப்ட்ல டைவ் அடிக்கவே போறான். so he is never going to get to the ball anyway. ஏன்னா it was too late at that point. so it should have been given a goal அப்படின்னு என்னோட இது என்னன்னாக்க I still stick to this. ஏன்னா ஒரு கீப்பருக்கு வந்து அவ்வளோ அதாவது அந்த ராபர்ட்சன் முன்னாடி இருக்கிறது வந்து it will affect the play because அவன் குனியறான் பாத்தீங்களா. அந்த குனியற ஆக்ஷனே வந்து இட் கேன் அஃபெக்ட் த பிளே. ஏன்னா அது சப்போஸ் அந்த குனியற ஆக்ஷனே வந்து டானருமாக்கு வந்து ஹி வில் நாட் நோ ராபர்ட்சன் இஸ் கோயிங் டு பிளே த பாலா இல்ல இஸ் கோயிங் டு அவாய்ட் த பாலான்னு. ஸோ ஒரு கீப்பருக்கு அந்த பிளேயர் முன்னாடி இருக்கிறது வந்து இதே வந்து நான் ஒன்று சொல்லட்டுமா. இஃப் ராபர்ட்சன் இஸ் ஆஃப் சைட் ஆனால் வான் டைக் வந்து ஆப்போசிட் போஸ்ட்ல கோல் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இட் வுட் ஹவ் ஸ்டுட். ஆமா நீங்க மியூட்ல இருக்கீங்க. ரைட் சைடு ஆஃப் டானருமா சொல்றீங்க. ஆமா டானருமாக்கு ரைட் சைடுல அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இட் வுட் ஹவ் பீன் a goal. ஏன்னா இந்த ராபர்ட்சன் இஸ் நோவேர் நியர் வாட் எவர் இட் இஸ். இந்த இன்ஸ்டன்ஸ்ல பால் கோஸ் ரைட் அபவ் ராபர்ட்சன் வந்து குனியறான். ஸோ அந்த ஆப்வியஸ் ஆக்ஷன் விச் கிளியர்லி இம்பாக்ட்ஸ் ஆன் த அபிலிட்டி ஆஃப் an opponent to play the ball அதுல தான் வந்து தட் ஃபால்ஸ் இன்டு தட். அந்த குனியற ஆக்ஷன் வந்து இட் ஃபால்ஸ் இன்டு தட் ஆப்வியஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா with what they say அதாவது டானருமாஸ் டைவ் டு his fullest. ராபர்ட்சன் அங்க இருக்கானோ அங்க ராபர்ட்சன் இல்லையோ பேசிக்கலி இட்ஸ் நாட் லைக் ஓகே ராபர்ட்சன் இருக்கான் அதனால நம்ம லேட்டா டைவ் அடிக்கலானோ அவன் டைவ் அடிக்கல. அதாவது வான் டைக் வந்து பாலை ஹெட் பண்ணும்போது he has clear sight of van Dijk hitting the ball. ராபர்ட்சன் நடுவுல கிடையாது. அவன் எதுவுமே பிளாக் பண்ண கிடையாது. அவன் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ண கிடையாது. எதுவுமே பண்ண கிடையாது. he has full view of where van Dijk is hitting the ball. பால் வரும்போது கூட he has full view. so my question now is okay நீங்க சொன்ன மாதிரி டானருமாக்கு வந்து அவன் தொடுவானா தொடமாட்டானா அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரியாது. பேசிக்கலி பாயிண்ட் நம்பர் 1 கரெக்டா. லெட்ஸ் சே he is in an on side position and he touches the ball. டானருமா ஏற்கனவே டைவ் அடிச்சிட்டான். if he touches the ball and the ball goes to the opposite net na anyway he cannot change his dive as simple as it is. கரெக்டா. ஆன் சைடுல இருந்தா இப்போ ஆஃப் சைடுல இருக்கான். பால் வந்து அவன் தொட்டுட்டான். ஓகே அப்போ இட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் an offside. இவன் டைவ் அடிக்கிறானோ டைவ் அடிக்கலையோ பாலை வந்து ஸ்டாப் பண்றானோ ஸ்டாப் பண்ணலையோ he automatically becomes offside. even if it goes in it becomes offside. so நான் என்ன சொல்ல வரேன்னா he is not going to change his action. he is already dived. எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ டானருமா டைவ் பண்ணா பாத்தீங்களா. டானருமா டைவ்ல அவனோட கைக்கு கீழே பால் போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ற பாயிண்ட் ஆமாண்டா இப்ப வந்து கைக்கு கீழே போகுது அவன் லேட் ரியாக்ஷன் பண்ண காரணத்தினாலதான் அவனால தடுக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்ல அவன் நம்ம கோல் கொடுக்காம இருந்திருந்தோம்னா ஐ அக்ரி டே கரெக்டா அவனுக்கு கீழே போகுது. இது லாஜிக்கலான பாயிண்ட். அவன் லேட்டா ரியாக்ஷன் பண்ண ஒரே காரணத்தினாலதான் அவனால வந்து தடுக்க முடியல அப்படின்னு. அது சைட் நெட்டிங்ல போகுது. டானருமா வித் சைட் 6-4 6-5 he is not getting there at all. அதுல definitely he is not getting there. அதுதாங்க இது வந்து அதுதான் நான் சொல்றேன். ஸோ இதை நான் ஐ திங்க் ஸ்ட்ரீம்ல கூட சொல்லியிருந்தேன். இது வந்து ஆன் ஃபீல்ட் டெசிஷன் ஆஃப் சைடுன்னு கொடுத்தது. ஒரு நிமிஷம் நீங்க ரீவாட்ச் பண்ணீங்கல்ல
நான் இதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் பண்ண ரீவாட்ச்ல ரெஃப்ரி டிடன்ட் ரேஸ் த ஃபிளாக் ஸ்ட்ரெயிட் அவே. 13 செகண்ட். How can you wait for 13 seconds after the ball goes in and then you raise the flag? அது வந்து அவங்க என்ன காமெண்ட்ரியில் என்ன சொன்னாங்க, இது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் காமெண்ட்ரியில் என்ன சொன்னாங்க, இட் டுக் 13 செகண்ட்ஸ் அண்ட் அந்த 13 செகண்ட்ஸ்ல த அசிஸ்டன்ட் அண்ட் த ரெஃபரி வர் கம்யூனிகேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க, you are the line referee, you are supposed to lift your flag if you know it's an offside or not as soon as the goal goes in. 1000 times we've seen the referees do it, line referees, கரெக்ட்டா? 1000 வாட்டி இல்ல. ஆனா இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து அதுதாங்க, there are too many things. இதுல வந்து ரெண்டு சைடும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு, அதாவது வந்து அவங்க ரெஃபரிட்ட என்ன கேட்டிருப்பான் லைன்ஸ்மேன், உனக்கு did you think Robertson was interfering with the play அப்படின்னு. இருங்க, the point really is you see or you don't see, your role is to say உனக்கு அது வந்து ஆஃப் சைடுன்னு தெரிஞ்சா you are supposed to put the flag up. VAR will decide everything else. இல்ல இவனுக்கு வந்து ஆஃப் சைடு, ராபர்ட்சன் ஆஃப் சைடுங்கிறது இட் வாஸ் தி மோஸ்ட் ஆப்வியஸ் ஆஃப் சைடு. அதுல you just lift it up இல்ல. the problem is அவன் என்ன கேட்டிருப்பான் ரெஃபரிட்ட, do you think he was interfering with play அப்படின்னு. ஏன்னா ரெஃபரி வந்து ஸ்டாண்டிங் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் அட் கோல் இல்ல, அந்த ஆங்கிள் தானே அவன் நின்னுட்டு இருப்பான். சரி, அப்ப ரெஃபரியும் ஊதல, ரெஃபரியும் கோல் கொடுத்துட்டான், they are going and celebrating. 13 செகண்ட் கவுண்டர் பேசிட்டு இருந்தாங்களா? ஓ, இது ஆஃப் சைடா இருக்கு. அதுதான் கமெண்ட்ரியில சொன்னாங்க. அதுதாங்க நான் சொல்றேன், you can't see that is bullshit basically. இல்ல ஏன்னா கமெண்ட்ரிக்கு வந்து they have access இல்ல, they have access to the referees. இது கரெக்ட்டுங்க. 13 செகண்டா உட்கார்ந்து ஓ இவன் டக் பண்ணலையா, சரி எனக்கு தெரியல நீ லிஃப்ட் பண்ணிரு அப்படிமானா, எனக்கு தெரியல இது VAR வட்டுன்னு சொல்லலாம், எனக்கு தெரியல நீ லிஃப்ட் பண்ணிருன்னு சொல்ல முடியுமா? ஆனா லிஃப்ட் பண்ணிருன்னு சொன்னானாக்க ஐ திங்க் the லிஃப்ட் பண்ணாதானே VAR வர முடியும். I think that எப்படிங்க? இல்ல அது every goal is checked. கிட்ட கேக்குறேன், அது அந்த ரூல் எனக்கு தெரியும். every goal is checked-ங்க, regardless of build upல foul இருந்துச்சா, build upல ஆஃப் சைடு இருந்துச்சா, build upல ஏதாச்சும் கோல் கீப்பர் மேல ஃபவுல் பண்ண, every goal is checked basically. இப்ப ரெஃபரியும் லைன் ரெஃபரியும் பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா the most obvious thing will be to say நீ கம்முனு இரு, VAR பார்க்கட்டும், அவங்க முடிவு பண்ணட்டும் basically. So எனக்கு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து I will accept. ஏன்னா வந்து I don't understand. Okay, 13 seconds க்கு ரெஃபரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து linesman has put his flag up, which என்ன பொறுத்த வரைக்கும் I can understand why that was done. ஆனா 13 செகண்ட் பேசுற அளவுக்கு வந்து இப்போ எஸ்பெஷலி நீங்க சொன்னீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து VAR எனிவே செக் பண்ண போறாங்க, அப்ப எதுக்கு நீ ரேஸ் பண்ற, விட்டுறேன். கரெக்ட், that is what technology is for. ஆமா, இல்ல அப்ப VAR செக் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, linesman got it wrong, offside. கரெக்ட், basically that's what would have happened இல்ல. இதுல வந்து you think about it, okay, the main referee isn't even sent to the monitor to check if he is offside. அது கூட அவன் பண்ணல. how is that possible? ஒரு கோல் போயிருக்கு, இந்த ஆளு இன்டர்ஃபியர் பண்றானா இல்லையான்னு ஒரு மெயின் ரெஃபரி வந்து டிசைட் பண்றது கூட மானிட்டருக்கே அனுப்பல. ஆனா ஓகே ஆஃப்சைட், just because the line referee took it up and said it's offside. என்ன ஆஃப்சைட் ஓகே, பட் அந்த இன்டர்ஃபியரன்ஸ் அது வந்து that was a strange thing. எனக்கும் வந்து அந்த கேம்ல வந்து ரெஃபரி வந்து to check if he has interfered. ஆஃப்சைடுங்கிறதுல டவுட் இல்ல, இஸ் கிளியர்லி ஆஃப்சைடு தான், ஆஃப்சைட் பொசிஷன்ல தான் இருக்கான் அவன், அதுல டவுட் இல்ல. ஆனா to check if he has actually interfered, அது வந்து மானிட்டருக்கு அனுப்பாம இருந்தது வந்து எனக்கே வந்து it was like okay, what is going on? இது எனக்கு நான் திருப்பி நான் சொல்லுவாங்க, மைக்கேல் ஆலிவர் இன்னொரு 2 இயர்ஸ்ல he will get caught. ஓகே, நம்ம மைக்கேல் ஆலிவர் ரெஃபரிங் பண்ணதுல we won 37% or 23% of our games the last 3 years. How is that possible? Just think about it. Every other referee பண்றதுல we won 60% 70% of our games, whatever 80% of our games. இவன் பண்றதுல மட்டும் 23% of our games. எப்படி பாசிபிள்? அது மட்டும் எப்படி பாசிபிள்? Of all games, Doku would have high boot is as clear as a penalty as anyone can give. It is very very simple. Premier League அவங்களுடைய official websiteல எடுத்த high boot challenge-க்கு எக்ஸாம்பிளா வச்சிருக்கானுங்க. எப்படி ஒரு ரெஃபரி வந்து VAR-ஐயும் கூப்பிடாம, VAR-ஐயும் போய் செக்கும் பண்ணாம, எதுவுமே பண்ணாம you can deny it's a high boot அப்படிங்கிறது. அவன் கால் கூட பண்ணலையே, VAR போய் செக் கூட பண்ணலையா? அப்போ அது எப்படி முடியும்? போன வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெனல்ட்டியே கேளுங்களேன். நான் திருப்பி ரீவாட்ச் பண்றேன், ரெஃப்ரி கைய அவன் முட்டி மேல வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. லிட்டரலி நோ அப்ஸ்ட்ரக்டட் விஷன்,
and he's chosen to wave it on and play it on. Why do you have to re-referee the game and call it back and say வந்து பாரு உனக்கு வந்து இப்படி தெரியும்? லிட்டரலி கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெஃப்ரி. இல்ல அதுதான் லைக் அதாவது வந்து ஐ கேன் சி ஏன் அந்த கோல் வந்து ஏன்னா டெக்னிக்கலி பை த ரூல்ஸ் வந்து யூ கேன் டிஸ்அலோவ் தட் கோல். அது அதுல the way the rule is phrased you can disallow that goal. So அதுல வந்து I don't have ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் போய் பண்ணல இதை அது ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 13 செகண்டுக்கு அப்புறம் ஃபிளாக் ரைஸ் பண்றது தேவையா? ஏன்னா அப்படியே அவன் பிளாக் ரைஸ் பண்ணிட்டான் நீங்க சொல்ற மாதிரியே அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி 2 பேரும் பேசி எனக்கு ஆஃப் சைடுங்கிற மாதிரி தோணுது, நீ பிளாக் ரைஸ் பண்ணிட்டான். விஏஆரோட வேலை என்ன? தம்பி நீ வா, நீ வந்து மானிட்டர் பாரு, நான் எல்லா ஆங்கிளும் உனக்கு கொடுக்குறேன். அதுதான் நீ வந்து இப்ப ஆஃப் சைடா இல்லையா நீ முடிவு பண்ணு. நான் எல்லா ஆங்கிள்லயும் டானருமா கண்ணுல தெரியுதா தெரியலையா எல்லாத்தையும் நான் வந்து பாக்குறேன், உனக்கு வந்து காமிக்கிறேன். நீ முடிவெடுத்துக்கோ அது ஆஃப் சைடா இல்லையான்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் டிசிஷனுக்கு எப்படி ஸ்டேடியம் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணியோ நீ பண்ணு. அதை எப்படி நானே எடுத்து இது பண்ணிக்க முடியும்? ஒரு டிசிஷனுக்கு வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஆமா அது ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டு நான் எப்படி கன்க்ளூட் பண்ண முடியும்? நான் திருப்பி நான் உங்களுக்கு கேம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த பெனல்ட்டி வரும்போதே சொன்னேன், விஏஆர்லயோ மெயின் ரெஃப்ரியாவோ மைக்கேல் ஆலிவர் இருந்தானா நம்ம கேம்ஸ்ல கண்டிப்பா டிசிஷன் நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் போகும். எப்படி அந்த இவன் மாட்டினா, அவன் பேர் என்ன போன வருஷம் மாட்டினானே டேவிட் கூட் மாட்டின மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மைக்கேல் ஆலிவர் மாட்டுவான். எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது மைக்கேல் ஆலிவர் மாட்டுறதுல. ஐ எம் வெரி வெரி ஷுவர் அபவுட் இட் தட் ஹி வில் கெட் காட். ஏன்னா யுஏஇ கேம்ஸ்ல போய் அவன் வந்து ரெஃபரிங் பண்றான். எப்படி அவன் ரெஃபரிங் பண்ண முடியும்? when you are contracted to PGMOL and you have a state run club playing in Premier League, how can you break the thing and you go ஒரு conflict of interest கிடையாதா நீ அங்க போய் வந்து ரெஃபரிங் பண்றது? it is so obvious with Michael Oliver. I see Manchester City fans நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து இவன் புலம்பறான் அது பண்றான் அதை பண்ணலாம் சொல்லலாம், but it is so obvious that Michael Oliver against us this is happening for many seasons now. இந்த கேம் மட்டுமே கிடையாது, for many seasons now this is happening. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? டோக்குவோட கோல் வந்து 63rd minute 63 minutes and 05 secondsல வந்துச்சு. ஓகே, இதை நான் வேணும்னே தான் திருப்பி நான் ரீப்ளே எடுத்து பார்த்தேன் எத்தனாவது நிமிஷத்துல அந்த கோல் வந்துச்சுன்னு சொல்லி. ஏன் சொல்லிட்டு தெரியுமா? நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது வேர்ட்ஸ் ஒரு த்ரூ பால் உள்ள கொடுப்பான், ஞாபகம் இருக்கா சாலாக்கு? அதைய வந்து டியாஸ் வந்து கார்னருக்கு அடிச்சுடுவான், ஆனா ரெஃப்ரி பிளாக் தூக்குவான் ஆஃப் சைடு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ்? நான் சொன்னேனே என்ன டக்குன்னு பிளாக தூக்கிட்டான், இவ்ளோ க்ளோஸா இருக்க எப்படி அவன் பிளாக தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? நீங்க கூட சொன்னீங்க, ஆனா ரெஃபரி தூக்கிட்டாங்க இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. he was not offside அங்க. ஏன்னா குவார்டியோலோடைய கால் வந்து is playing him onside. he was literally ஒரு 2 millimeter offside. எப்படியும் ஒரு லைன் ரெஃபரினால 2 millimeter offside வந்து ஸ்ட்ரைட்டா தூக்க முடியும்? Even before the ball goes out for a corner, he's raised his flag. அதிலிருந்து எடுத்துட்டு வந்ததுல they have scored the goal. We should have had a corner there on the other side. How can all of this happen in one game? See, I am not discrediting the fact that we lost the game. Okay, we deserve to lose, we lost the game, எல்லாமே okay. What if that goal stood, it became 1-1 going into half time? It's a completely different game. It's a completely okay. அதுக்கு அப்புறம் கூட we could have been battered by 4 goals. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன், but there is a possibility that we could have come away with something. இல்ல அதுக்கு அப்புறம் ஆமா இல்லங்க it was very dodging. To be honest, it was very dodgy. அவ்வளவுதான். மமடாஷ்லி அந்த பெனல்ட்டியை சேவ் பண்ணா, அதனால அதை பத்தி ரொம்ப பேசல. பட் அந்த பெனல்ட்டி வாஸ் வெரி சாஃப்ட். அதாங்க இந்த 2 டெசிஷனும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் சைடும் சரி இந்த பெனல்ட்டியும் சரி டெக்னிக்கலி தே ஆர் கரெக்ட் டெசிஷன்ஸ். ரூல்ஸ் படி பார்த்தோம்னா அங்கேயும் கான்டாக்ட் இருந்துச்சு, இங்கேயும் வந்து ஒரு ஆப்வியஸ் ஆக்ஷன் இருந்துச்சு இந்த ஆஃப் சைடுக்கும். அதான் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்டா பார்த்தோம்னா they are both correct decisions தான். பை த ரூல் புக் தான் போயிருக்காங்க அவங்க. பட் ஆனா 9 out of 10 கேம்ஸ்ல அந்த penalty does not get given. In fact அதுதாங்க நான் சொல்றேன், the penalty won't get given, the offside will not be called an offside. Man City 2 தடவை நடந்துச்சுங்க. போன வருஷம் வுல்ஸ் கேம்ல ஒண்ணு, இன்னொரு தடவை வந்து அந்த ஆகேவோ ஸ்டோன்ஸோ வந்து காலை நவுத்துவாங்க பாருங்க. லிட்டரலி he was there, அவன் காலை நவுத்துவான் கோலுக்குள்ள போகிறதுக்கு, அதே கொடுக்க மாட்டாங்கட்டு. இப்ப என்ன பண்ணுங்க, அதெல்லாம் போன சீசனு, நாங்க வந்து ரூல்ஸ் இப்ப மாத்திட்டோம் இந்த சீசனுக்கு அப்படி பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, கேம் வீக் 11 இது நடந்துச்சா, மறுபடி இது நடக்கவே நடக்காது.
இது திருப்பி நடக்கவே நடக்காது. தேவ் செட் அஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். இது திருப்பி நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நோ ஹி வாஸ் நாட் பிளேயிங், அந்த இதுல நாங்க தப்பா கொடுத்துட்டோம், பட் இப்போ வந்து நாங்க ரைட்டா கொடுக்குறோம் அப்படிமானுங்க. இட் வில் நாட் ஹேப்பன். இது வந்துங்க ஓடகார்ட ஹேண்ட்பால் விளையாண்டது, டோக்கு வந்து ஹை ஃபுட் சேலஞ்ச் பண்ணது, எல்லாத்தோட பெஸ்ட் லூயிஸ் டியாஸ் வெர்சஸ் டாட்னம்ங்க. எல்லாத்தோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். நான் தானே சொல்றேன், ஏதாவது நமக்கு அகைன்ஸ்டா நடக்கிறது எல்லாமே 100% ராங் டிசிஷன்ஸ். ஆனா மத்த டீம் நடக்கிறதெல்லாம் 50% ராங் டிசிஷன்ஸ்க்கு அவனுங்க ஆஹா ஓஹோன்னு இருப்பானுங்க. இங்க 100% தப்பா நடக்கிறதே வந்து விட்டுட்டு போயிடுவானுங்க. போ அது ஒன்றும் இது கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் இஸ் பின் ஹேப்பனிங் டு அஸ் ஃபார் தி லாஸ்ட் மெனி இயர்ஸ். இது ஒன்றும் புதுசா நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. we've learned to play along with it. இது என்ன சொல்லுவானுங்க, வேண்டைக்கு தான் போன வருஷம் வந்துட்டு அந்த சேலஞ்சு பண்ணா இந்த சேலஞ்சு பண்ணா எந்த கார்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வேண்டைக்க ஒருத்தவன் போய் சொரண்டுனாதான் அதை பண்றான். அந்த ஹேவர்ட்ஸுக்கு பண்ண சேலஞ்சா இருக்கட்டும், போன வருஷம் அந்த பெனல்டி பாக்ஸ்ல போய் 2 கையை வச்சுட்டு ஷோல்டர் தான் பிடிச்சான், நெக்க கூட பிடிக்கல, அது பண்றதா இருக்கட்டும். ஹேவர்ட்ஸ் வேண்டைக்கு வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஹேவர்ட்ஸை அந்த சேலஞ்சில். திருப்பி திருப்பி ஹேவர்ட்ஸ் வந்து வேண்டைக்கு மேலே போதிக்கிட்டே இருப்பான். வேண்டைக்கு என்ன பண்ணுவான், போடா போய் தொலைமே தள்ளி விட முடியும், என்ன பண்ண முடியும் வேற. ஆனால் வேண்டைக்கு கொடுக்கல, வேண்டைக்குள்ள நீ போய் நோண்டிக்கிட்டே இருப்ப, நீ போய் எல்லாம் மோதிக்கிட்டே இருப்ப, நாங்கள் உட்காந்து கை கட்டி வெடிக்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல. எங்களோட தற்காப்புக்கு நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அதையே பேசிக்கலி. ஐயோ அவ்வளோலாம் போகலாம். ஒருத்தவன் ஹாஃப் லைன்ல லாஸ்ட் மேனா பாஸ்கெட் பால் விளையாடுறான். ஆமா, ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன். ஆமா, பாஸ்கெட் பால் விளையாடுறான் ஒருத்தவன், இப்படின்னு தட்டி விடுறான் பால. நோ நோ, அது அவன் தெரியாம பண்ணிட்டான். அதே இதுக்கு நம்ம சொல்லணும். அது ஒண்ணு. மெக்காலிஸ்டர் ஆங்கிள் மேல ஸ்டாம்ப், அச்சாச்சா அது வலிக்கி விழுந்துட்டான் பாஸ், தண்ணி இருந்துச்சு பிச்சில, அதனால தெரியாம வலிக்கி விழுந்துட்டான் பாஸ் அப்படி. எப்படா எங்களுக்குனே வரீங்க அப்படின்னு இருக்கும். சி டு பி ஆனஸ்ட், எனக்கு இத்தனையும் நடந்திருக்கு இல்லைங்க. இவ்வளவு நாள் நம்ம பேசியிருக்கோம் இந்த கேம்ல, ஓகேவா. போன இன்டர்நேஷனல் பிரேக் போகும்போது இதுதான் பேசணும். ஏன்டா உங்களை செருப்பாலே அடிச்சு பார்த்தாச்சு, சாணியாலே அடிச்சு பார்த்தாச்சு, உங்களை எப்பதான்டா முடிச்சு விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்ப அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பீங்க? நான் மேனேஜரையும் சொல்றேன், நான் பிளேயர்ஸையும் சொல்றேன், பேக்ரவுண்ட் ஸ்டாஃபையும் தான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். You've been given all the tools to perform. உனக்கு என்ன குறை இருக்கு? உனக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கலையா? வேலைக்கு தூங்குறதுக்கு இடம் கிடைக்கலையா? இல்ல வேலைக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு உனக்கு ஃபெசிலிட்டி இல்லையா? ரெக்கவரிக்கு ஆள் இல்லையா? உனக்கு வந்து பேக்கப் புடிச்சு விடுறதுக்கும் காலை புடிச்சு விடுறதுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கீல ரிகவரி பண்றதுக்குன்னு. உனக்கு என்ன குறைச்சல்? ஏங்க அந்த லைஃப் ஸ்டைல விளையாண்டா உனக்கு நீ என்ன குறைச்சல் சொல்ல முடியும்? simply for the fact that okay, Pep Guardiola is a master, tactical genius, tactical master, ஒத்துக்கலாம். ஒன் ஆஃப் கேம்ஸ்ல ஆர்னே ஸ்லாட் மாதிரி ஒரு மேனேஜர் வந்து he is getting outplayed by the tactical genius, okay fine. மீதி எல்லா கேமுக்கு உனக்கு என்ன குறை? செல்சி அவே கேம், பிரென்ஃபோர்ட் அவே கேம், மான்செஸ்டர் யுனைடெட் ஹோம் கேம், இதெல்லாம் உனக்கு என்ன குறை? நீ வந்து பாயிண்ட் டிராப் பண்ற அளவுக்கு நீ மோசமா விளையாடுற உனக்கு என்ன குறை? இல்லைங்க, இந்த சீசன் வந்து பிளேயர்ஸ் வந்து அந்த யுனைடெட் ஹோம் கேம் சொன்னீங்க, அந்த கேம்ல வி கிரியேட்டட் இனஃப். அந்த கேம்ல ஸ்லாட்டை சொல்ல முடியாது, ஆனா இவனுங்களுக்கு ஃபினிஷ் பண்ண தெரியல. அந்த கேம்ல பிரென்ஃபோர்ட் மாதிரி கேம்ல ஸ்லாட்டை சொல்லணும், ஏன்னா டாக்டிக்கலி வி வர் அவுட் பிளேடு. பிரென்ஃபோர்ட்ல இல்லையா, நான் சிட்டியை கூட சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி ஓகே, குவார்டியோலா டாக்டிக்கல் ஜீனியஸ், ப்ராபப்லி த பெஸ்ட் கோச் எவர் இந்த ஃபுட்பால்லயே. அதனால ஓகே ஒத்துக்கலாம், டாக்டிக்கலி யூ ஆர் அவுட் கிளாஸ் பை சம்மன் அந்த ஒரு ஜீனியஸ் லெவல்ல. மத்த கேம் பிரென்ஃபோர்ட் கேம் இருந்துச்சு, செல்சி கேம்ல மரெஸ்கா வந்து ஐ தாட் மேட்ச்ட் ஸ்லாட் டாக்டிக்கலி. ஓகே லாஸ்ட் மினிட் வின்னர், பட் ஐ தாட் தே வர் குட். செல்சி வந்து தே வர் குட், தே வர் நாட் a bad team. அதனால இந்த லைக் அதாவது எனக்கு இருக்கிற ஸ்லாட் இருக்கிற ஒரே கிரிட்டிசிசம் என்ன, உனக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகல, ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல இருந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங்னு தெரியுது. யூ ஹவ் டேக்கன் சம் ஸ்டெப்ஸ், லாஸ்ட் ஒரு 3 கேமா யூ ஹவ் டேக்கன் சம் ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் இட், ஓகே. இன் கேம் அடாப்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி இல்ல சோ ஃபார் இந்த சீசன். அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 1 hour கழிச்சு வந்து சொல்றது, நீ ஏன் கேம்லயே உனக்கு தெரியாம நீ இப்ப அடாப்ட் பண்ண மாட்டேங்கிற? கேம்ல தெரியாமையா இருக்க போறது? உன்னோட மிட்ஃபீல்ட் இஸ் பீயிங் அவுட் நம்பர்ட் பை 4 people 5 people உனக்கு கேம்ல தெரியாதா? செர்க்கி வந்து அங்கேருந்து நடுவுல வரும்போது உனக்கு தெரியாதா மிட்ஃபீல்டுக்கு தான் வரான் அப்படின்னு? சோ லைக் ஒண்ணுமே இல்லைங்க. 62nd மினிட்ல டோக்கு ஸ்கோர்ஸ் தி கோல், 63rd மினிட் ஸ்டார்டிங்ல டோக்கு ஸ்கோர்ஸ் தி கோல். அதிலிருந்து we have 27 minutes in the game. நானா I gave up. லைவ்ல நான் பார்த்துட்டு இருந்தீங்க, I didn't care. அதுக்கப்புறம் என்ன கோலோ என்ன, I didn't care literally. I thought the game was over.
63rd minute யூ ஹேவ் 27 minutes, ஓகேவா? கேக்போ தொட்டு விட்டுருந்தானா டானருமா வாஸ் ஃபார் போஸ்ட், பால் நெட்டுக்குள்ள போகுது. சாலா அங்க ஓடுறான் கீப்பர் கூட, பின்னாடி 2 பேர் ஃபார் போஸ்ட்ல ஓடுறானுங்க. கேக்போ ஓடுறான், வேர்ட்ஸ் ஓடுறான், பாஸ் பண்ண முடியாது, எடுக்கிற. ஐ டோன்ட் பிளேம் யூ ஃபார் டேக்கிங் த ஷாட். ஏன்னா அந்த ஃபுட்பால் விளையாட நமக்கு தெரியும், அந்த இடத்துல யாரா போனாலும் நம்ம கோலத்தான் பார்ப்போம், பக்கத்துல எவன் ஓடுறான்னு நம்ம பார்க்க மாட்டோம். உன்னால அதை ஃபினிஷ் பண்ண முடியாதா? த கேம் பிகம்ஸ் 3-2 அட் தட் பாயிண்ட். நம்ம கிரியேட் பண்ண 2 சப்ப சான்ஸ்லேயே வைங்க. த கேம் பிகம்ஸ் 3-2 அட் தட் பாயிண்ட். 27 நிமிஷம் இருக்கு, நீ என்னதுக்கு நீ ஆடுற? 27 நிமிஷம் உன்னோட சம்பளத்தை எடுத்துப்பார். அந்த 27 நிமிஷத்துக்கு மட்டுமே உன் சம்பளத்தை எடுத்துப்பார். உன் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு வருது? சிம்பிளி எனக்கு அதாங்க சொல்றேன். இவங்க வந்து எல்லாருமே திருப்பி திருப்பி வேர்ட்ஸ் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கான், வேர்ட்ஸ் ஒண்ணுமே பண்ணல. கேரி நெவில் கால்டு ஹிம் a ஸ்கூல் பாய் இந்த கேம். எனக்கு இந்த கேம்ல என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் மட்டும்தான் பாலே எடுத்துட்டு மேல போனான். 2 தடவை எடுத்துட்டு போனா, 2 தடவை அவனை வைப் அவுட் பண்ணிட்டாங்க. 2 yellow cards. He's gotten 2 Man City players yellow cards. ஆமா, இல்ல யாரோ வந்து போட்டிருந்தாங்க, ஸ்டாட்ஸ் போட்டிருந்தாங்க, ஸ்கை ஸ்போர்ட்ஸா யாருன்னு தெரியல. He is Premier Leagueல he is 16th in chance created. Of all clubs combined. Of all 20 clubs, all midfielders combined, he is 16th. Which means he is doing quite well. 16th first season in the Premier League. ஆனா 0 assistனா நீ வேர்ட்ஸ் பாப்பியா இல்ல ஃபினிஷ் பண்றவன பாப்பியா? அப்போ அவன் கிரியேட் பண்ணி தரான் தான் தெரியுது. எவனும் ஃபினிஷ் பண்றதுக்கு இல்லனா என்ன பண்றது? நாகல்ஸ்மேன் பிரிச்சிட்டு போய்ட்டான் பாத்தீங்களா இன்டர்வியூவை? It will help if Liverpool player scores the goals that he creates. அவன் கரெக்ட் தான். இல்ல ஏன்னா he goes to Germany and plays. அங்க அவனுக்கு வோல்டமார்ட் இருக்கு முன்னாடி. அவன் வோல்டமார்ட் is finishing. he play ஜெர்மனிக்கு he plays well இங்க வேர்ட்ஸ். இங்க ஆடுற மாதிரி தான் அங்கேயும் ஆடுற. என்ன டிஃபரன்ஸ்னா அங்க நியூகாசல் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருக்கான் ஃபினிஷ் பண்றதுக்கு. நானு இந்த வாண்டைக்க வந்து டிஃபெண்ட் பண்ணங்க. ரூனியோட கிரிட்டிசிசம், ரூனி பண்ணா பாத்தீங்களா, once he got the contract அவனுடைய பாடி லாங்குவேஜ் கீழே போயிருச்சு, ஆர் he is not performing to his level அப்படிலாம் சொன்னது வந்து, I thought ரூனி வந்து சொன்ன தப்பான விஷயம் வந்து once he got the contract. If he didn't mention that, his criticism was good. Because நீங்க யோசிச்சதா நானும் யோசிச்சேன். அந்த once he got the contract ன்னு சொல்றதுக்கு பதிலா if he had said this season he is not performing well னா கரெக்ட்டா இருந்திருக்கும். கரெக்ட்டா இருந்திருக்குமா? நான் சொன்னது எந்த டவுட்டுமே இல்லாம. எனக்கு என்னன்னா, உன்னால வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அவனை கால் அவுட் பண்ணி ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு, being the captain, you have to stir the players on to perform better. Every single player. ஏங்க ஜார்டன் ஆண்டர்சனை 10,000 வாட்டி நான் கேவலமா பேசியிருக்கேங்க. I totally agree. But ஒரு விஷயம் என்னால I can never take away from him is the fact that he will give 100% in that game. He will make others give 100%. அவனோட லிமிட்டட் கேப்பபிலிட்டிங்கறனால தான் நான் திட்டிருக்கேன். மத்தபடி அவனுடைய ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் திஸ் கிளப் he is given. Every time he is gone on the pitch when he has become captain, அவன் பர்ஃபார்ம் பண்றதும் இல்லாம பக்கத்துல இருந்த ஜேம்ஸ் மில்லரையும் வைனால்டமையும் ஃபபீனியோவையும் முன்னாடி இருந்த ஸ்ட்ரைக்கரை யோசிக்காம திட்டுவான். சாலா வாடா மூடிட்டு வந்து இங்க நில்றா அப்படிமா. உன்னால அதை பண்ண முடியுதா? இப்போ போன வருஷம் நீ டைட்டில் வாங்கி கொடுத்த, எல்லாமே பண்ண, எவ்ரிதிங் ஒர்க்ட், அப்பா ரோசஸ் அண்ட் மேரியா இருந்துச்சு, எல்லாம் ஓகே தான். ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு டைம்ல தான் ஒரு கேப்டனோடைய ஒரு ட்ரூ என்ன சொல்லுவாங்க மென்டாலிட்டியா தட் கம்ஸ் அவுட். இந்த டீமை வந்து இவன் எப்படி he makes them go together, he makes them rise up together அப்படிங்கறது வந்து that it comes out. நீங்க சொல்லுங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இத்தனை கேம் தோக்குறோமே, இவ்வளவு கேவலமா எல்லாரும் நம்மள பேசுறாங்களே, கடைசி 9 கேம்ல 7 கேம் தோத்துருக்கோமே, எப்படி இது வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் நம்மளுக்கு இன்ஜுரி இருக்கோ இல்லையோ, மேனேஜர் கெட்ஸ் அவுட் கிளாஸ் இந்த கேமோ இல்லையோ, நமக்கு இருக்கிற ஸ்குவாட் இஸ் மச் மச் பெட்டர் தென் லூசிங் 7 கேம்ஸ் அவுட் ஆஃப் 9ங்க. ஆமா, இல்லை அதுதான் ஐ மீன் லாட் ஆஃப் இஷ்யூஸுங்க. இது வந்து வீடியோ ஆல்ரெடி 50 மினிட்ஸ் போயிடுச்சு. லாட் ஆஃப் இஷ்யூஸ் இந்த ஸ்குவாட். இந்த ஒரு கேமில் வந்து ரெண்டுமே தெரிஞ்சுது. இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸும் தெரிஞ்சுது, டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸும் தெரிஞ்சுது. ஐ திங்க் இந்த மேன் சிட்டி கேம் இஸ் அ குட் சம்மரி ஃபார் அவர் சீசன். அதாவது ஃபினிஷிங் பண்ண தெரியாமல் இது பண்ணுறது, வேர்ட்ஸ் வந்து நல்லா ஆடியும் he doesn't have any helpங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ லைக் அதான் சொல்கிறேன், இந்த கேம் இஸ் அ குட் சம்மரி ஆஃப் அவர் சீசன் ஸோ ஃபார் இது வரைக்கும். That is my opinion. The 3-0 Man City வந்து was a well-deserved result. City. I mean, maybe சொல்லலாம் ஒரு ஏங்க ஓகே, can you say we needed a humbling? வார ஹம்பிளிங் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு தான் இருக்கோம். இல்ல we needed அதான் நான் சொல்ல வந்தேன். நீ இதுக்கு மேல என்ன ஹம்பிளிங்? பிரென்ட்ஃபோர்ட் 3-2ன்னு தோத்தோமே, that was a humbling.
செல்சிட்ட லாஸ்ட் மினிட் வின்னர் கன்சீட் பண்ணி தோத்தோமே, தட் வாஸ் அ ஹம்பிளிங். அதாவது நம்ம இன்ஃபேக்ட் அந்த செல்சி கேம் வரும்போது செல்சி எல்லாத்தையும் விடுங்க, கேலட்டாசரைட்ட போய் தோத்தோமே, அதுதான் லைக் அதை விட ஒரு பெரிய ஓகே. மேன் சிட்டி பெரிய டீம், செல்சி பெரிய டீம், பிரென்ஃபர்ட் வெல் ஆர்கனைஸ்டு, ஓகே பிரீமியர் லீக் டீம். கேலட்டாசரை யூ ஷுட் பி பீட்டிங். அதாவது ஃபார் த டீம் தட் வி ஹேவ், கேலட்டாசரைட்ட போய் நீ தோக்கக்கூடாது. என்னதான் அட்மாஸ்பியர் அண்ட் ஃபேர் இனஃப் அவங்க வந்து தே ஹேட் வெரி குட் அட்மாஸ்பியர், அந்த கேம்லாம் தோக்கக்கூடாது. இதேவே போன இன்டர்நேஷனல் பிரேக்ல சொன்னோம் கரெக்டா. ஓகே இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சுடா, குட் டைம் ஃபார் யூ டு ரீசெட் அண்ட் கம் பேக். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம் வரைக்கும் நிறைய க்ரூஷியல் கேம்ஸ் இருக்கு, லெட்ஸ் கெட் த சீசன் பேக் ஆன் ட்ராக்னு. யுனைடெட் லாஸ். மிட் வீக்ல வந்து ஐ திங்க் கேரபாவ் கப் விளையாண்டோன்னு நினைக்கிறேன், அதுலயும் அவுட்டு. இல்ல சாம்பியன்ஸ் லீக் ஆடணுமா, வந்ததுக்கு அப்புறம் தான் சாம்பியன்ஸ் லீக் ஆடணும். பிராங்க்ஃபர்ட் கேமா, அது வி ஒன். வீக்கெண்ட்ல பிரென்ஃபர்ட் கேவலமான லாஸ். இது கேரபாவ் கப்பு, அதுலயும் அவுட், அதுலயும் கேவலமான பிளே, அதுலயும் அவுட். வீக்கெண்ட்ல வி கோ அண்ட் பிளே ஆஸ்டன் வில்லா, ஓகே வி ஒன். அப்புறம் வி பிளே ரியல் மெட்ரிட், ஓகே வி ஒன். வி கம் பேக் டு சிட்டி, அகைன் வி லாஸ்ட். 2 கேம். அதாவது யோசிச்சு பார்த்தாங்க இந்த சீசன்ல ஆஸ்டன் வில்லா இஸ் தி ஒன்லி ப்ராப்பர் கேம் வி பிளேட். அதுவும் ஏன்னா ஐ மீன் ஓகே வில்லா வந்து தே பிளேட் இன்டு आवर ஹேண்ட்ஸ் ஆல்சோ லிட்டில் பிட். அதுவும் இன்டு आवर ஹேண்ட்ஸ் லியோங்க. இல்ல நான் அதை இதுவா சொல்லல, we played a good game, அது நான் இல்லன்னு சொல்லல. ஒரே வில்ல 15 கேம் ஆடி இருக்கோமாங்க, 15 கேமுக்கு மேல ஆடிட்டோம் அந்த சீசன்ல. ஆமா ஆமா 17 games we played. மேபி இன்னொரு நல்ல கேம் சவுத்ஹாம்ப்டன் ஹோம் கேரபாவ் கப்ல, அது கூட முக்கணும் கடைசி வரைக்கும். கடவுளே மோசங்க. ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் ஐ ஆல்சோ கம் ஜாயின் யுவர் போட். தம்பி நீ சம்பளம் வாங்குற, புது கான்ட்ராக்ட்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா டீமை ஒழுங்கா ஆட வைக்கிற. இதிலிருந்து எண்ட் ஆஃப் த சீசன், எண்ட் ஆஃப் தி இயர் வரைக்கும் 9 கேம் இருக்கு. 9 கேம்ல ஒன்லி ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் இஸ் இன்டர் மிலான் அவே. 8 கேம் நீ வின் பண்ற. நீ என்ன குட்டிக்காரன் அடிக்கிறியோ, நீ என்ன பண்றியோ, தலையிலா கோ டச் லைன்ல நின்னுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ என்னமோ பண்ணு, எவனையோ ஆடவை, எவனையோ ஆட வைக்காத. நான் உன்னோட லைனப்ப கொஸ்டினே பண்ண மாட்டேன். நீ கேக்பாவை கூட கொண்டு போடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா. நீ கேக்பாவை கூட ஆட வச்சுக்கோ, உனக்கு அதான் வேணுமா ஆட வச்சுக்கோ. 8 வின் எனக்கு வேணும். இன்டர் மிலானாவே நீ என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இட்ஸ் டஃப் கேம், டஃப் அட்மாஸ்பியர் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த ஒரு கேம் தான் கஷ்டமான கேம். மீதி 8 கேம் இருக்கு. எங்கேயாச்சும் பிசுறு தட்டுச்சுன்னு வச்சுக்கோ 8 கேம்ல நீ முடிஞ்ச. நீங்க 8 கேம் எல்லாம் எதுக்கு, இப்ப அடுத்தது வருது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஷான் டைச் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அதுவே போதும். நான் வேணா கேரண்டீடா சொல்றேன் பாருங்க, இஃப் ஃபாரஸ்ட் வந்து அந்த கேம்ல தே வில் கெட் a ரிசல்ட். வின் பண்ணுவாங்கன்னுலாம் சொல்லல, பாயிண்ட் ஆச்சு எடுப்பாங்க அந்த கேம்ல. நம்ம ஆடுறது அப்படிதான் இருக்கு. நம்மளோட எல்லா வீக்னஸும் ஃபாரஸ்டோட ஸ்ட்ரெங்த். லாங் அந்த அன்னைக்கே அவர் ரெசிக்னேஷன் கொடுத்து கிளம்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ஹோம் கேம் வேற, அதுலயும் நம்ம வந்து வின் பண்ணாம டிராவோ ஏதோ ஒன்று பண்ணோம்னா கிரேஸ்ஃபுல்லி நீயே வந்து என்னால இவ்வளவு பெரிய ஸ்குவாடை மேனேஜ் பண்ண முடியாது, எனக்கு பண்ண தெரியாது, ஸ்டார் நேம்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எப்படி சரி பண்றேன்னு எனக்கு தெரியல, அதனால நீ நான் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு நீயே கொடுத்துட்டு கிளம்பிடு, சந்தோஷமா எனக்கு தேங்க்ஸ் ஃபார் டைட்டில் சொல்லிட்டு நாங்களே அமுச்சு வச்சிடறோம் பேசிக்கலி. ஏன்னா எத்தனை நாள் தாங்க நாமளும் வந்துட்டு இதாவும் ஜெல்லாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நானும் இத்தனை நாள் நின்னேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமா இல்லை, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது, அந்த மிட்ஃபீல்டில் ஹெண்டர்சனை பற்றி சொன்னபோது, அந்த எல்லா கிளப்புக்கும் அந்த ஒரு லீடர் வேணுங்க மிட்ஃபீல்டில். அண்ட் நம்ம டீமில் வி ஹாவ் டூ மெனி டெக்னிக்கலி குட் பிளேயர்ஸ். ஆனால் அந்த ஒரு மிட்ஃபீல்ட் லீடர் வந்து டெஃபினட்டாக எல்லா டீமுக்கும் வேணும். ஒரு ராய் கீன், பேட்ரிக் வியரா, ஒரு ஹெண்டர்சன்னு, ஒரு ஈவன் ஏன் சண்டர்லாண்டில் கிரனிட் சாக்கா இருக்கான், பயங்கரமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரென்ஃபர்ட்ல ஹெண்டர்சன் இப்போ லைக் அந்த ஒரு மிட்ஃபீல்டில் யூ நீட் தட் பர்சன். அந்த ஒரு ஒன்றும் இல்லை, எபிலிட்டிலாம் தேவையில்லை, நீ மேலேயும் கீழையும் ஓடு, ஒரு வோக்கல் வாய்ஸாக இரு. தட்ஸ் லிட்ரலி தி ஒன்லி திங் யூ நீட் மிட்ஃபீல்டில். ஒரு பிளேயருக்கு வேணும், அவ்வளோதான். அந்த பிளேயர் வந்து ஐ திங்க் அந்த டைப் ஆஃப் லீடர் வந்து வி ஆர் மிஸ்ஸிங் இன் அவர் ஸ்குவாட். ஏன்னா ஹெண்டர்சன் இல்லைன்னா கூட மில்னர் இருப்பான். அப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் சொல்றது, மில்னர் இருப்பான். ராபர்ட்சன் இருக்கான். நீங்க லீடரே விடுங்க, அதான் சொல்றேன். ராபர்ட்சன் மாதிரி ஒரு பிளேயர், when you put on the shirt, play for the shirt, play like you mean it. கண்ட மெனிக்கின் ஓடு, கண்ட மெனிக்கின் பிரஸ் பண்ணு, ப்ராப்பரா பிரஸ் பண்ணு, பாலை வின் பண்ணு, த்ரோ வின் பண்ணு, ஹெட் த பால் அவுட் when it comes to you. கொனாட்டை பத்தி ஒரு வார்த்தை என்ன இந்த எபிசோட்ல பேசல, ஆனா கண்ட மெனிக்கு நான் அவனை தான் பேசியிருக்கணும். இந்த எபிசோடு ஃபுல்லாவே இந்த கேமுக்கு
எல்லா கேஓஸையும் காரணம் கொண்டு வந்தது அவன் ஒருத்தன் தான். என்ன மூஞ்சி வச்சுக்கு நீ எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்கற? இதுல 4 பேர் அவங்க கூட நின்னீங்களே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நோ ப்ரோ வி ஷுட் காம்பன்சேட் கொனாட்டே ஃபார் த ஒர்க் இஸ் டன். படிச்சு சொன்னா யோ அவன் ஆனதே ஒரே ஒரு ப்ராப்பர் சீசன் தான். 4 வருஷமா இங்க இருக்கான், 5 வருஷமா இங்க இருக்கான். 2020 வந்தான். அவன் ஆன ஒரே ப்ராப்பர் சீசன் போன சீசன் தான். என்ன மூஞ்சி வச்சுட்டு வந்து எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட் கேட்கற? ஒத்த கேம் ஒழுங்கா ஆடிக்க அந்த சீசன்ல, ஒத்த கேம் நீ ஒழுங்கா ஆனது கிடையாது. இந்த நேரமா பார்த்தா அந்த லியோனிக் இன்ஜுரி வேற கொடுமையான நேரங்க. நமக்கு வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ராங்னு தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலா சாரிங்க, we've gone really long. ஆனா நான் சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் மக்களே சில அதாவது இல்ல என்ன சொல்ல வந்தேன்னா சொல்லுங்க. இல்ல இன்ஸ்டாகிராம்ல @காப்கருத்து, ட்விட்டர்ல வந்து @காப்கருத்து_LFC, அதே மாதிரி யூடியூப்லயும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதம் ஆல்ரெடி ப்ரீவியூ கொடுத்துட்டாரு இன்டர்நேஷனல் பிரேக்ல என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த எபிசோட்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்த உடனே பார்க்கணும் அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் இது பண்ணுங்க. 40% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஏட் வாட்ச்காக வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ வர நீங்க ஏட் வாட்ச் பண்ணலாம் லைவா. ஆமா, என்னன்னா சேஷாதே சொல்லி முடிச்சோன்னே ஒரே ஒரு விஷயம், நாங்க 2 பேரும் இங்க வாஃபிள் பண்ணிட்டு இருக்கோன்னே இருக்கட்டும். இல்ல நான் சேஷாதிரி வந்து ஆல் நாலேஜ் உள்ள ஆளு, பயங்கரமா கரெக்டா பேசுவாருன்னு சொல்லிட்டு மத்த ஃபேன்ஸ் எல்லாம் கூட உங்களை புகழ்த்துறாங்க. நான் வாஃபிள் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் மக்களே என்ன தப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் அவங்க சொன்னதுங்க எனக்கு நம்ம தான் பால் நாலேஜ் இல்ல போல, எல்லாத்துக்கும் இருக்கு போல அப்படின்னு இருந்துச்சு. நான் ஒவ்வொரு கமெண்டா மட்டும் படிச்சிடுறேன். ஏடி ராஜ் போட்டிருக்காரு, we need a deep lying playmaker who can punish loose balls and feed quality passes to words. Bang on. இல்ல தட் இஸ் மெக்காலிஸ்டர். நான் ஆனஸ்டா சொல்லணும்னா தட் இஸ் மெக்காலிஸ்டர். அவன் ஒழுங்கா ஆடல. வெதர் இட்ஸ் இப்ப இந்த கேம்ல பிகாஸ் ஆஃப் வாட் சிட்டி டிட் மிட்ஃபீல்ட், அது வந்து ஸ்டார்டிங்லயே நம்ம சொன்னோம். பட் ஈவன் அதர்வைஸ் இந்த சீசன் இஸ் ஃபார்ம் வந்து ஒரு 1 or 2 கேம்ஸ் தவிர அப்படி ஒன்றும் பெருசா இல்ல. சோ தட் இஸ் சப்போஸ் டு பி மெக்காலிஸ்டர். பேங் ஆன் பாயிண்ட். கமெண்ட் நம்பர் 1 சென்டர். ரெண்டாவது ஷைலு 0209 போட்டிருக்காரு, பி மோர் பிரேவ், வி ஆர் வெரி இன்கன்சிஸ்டன்ட், லேக் ஆஃப் லீடர்ஷிப் இன் த ஸ்குவாட் and slot looking clueless at times. Bang on. ஆமா, இல்ல இந்த பாட்காஸ்டுக்கு சம்மரி கொடுக்கணும்னா அதுதான். ஓகே, எல் மால் ராமி அவர் சொல்லியிருக்காரு, கொனாட்டே லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர் திஸ் சீசன். பேங் ஆன். ஓகே, சர்வேஷ் சொல்லியிருக்காரு, ஸ்லாட் யூஸ் த சேம் டாக்டிக்ஸ் இன் த கேம் தட் ஹி பிளேட் த லாஸ்ட் 2 அண்ட் இந்த கேம்ல அந்த பேக் பாஸையும் பண்ணல. பேங் ஆன், அதுவும் பண்ணல. ரோஹித் ஜெய் எடிட் சொல்லியிருக்காரு, மிட் ஓகே ப்ரோ, டிஃபென்ஸ் பெட்டரா ஆடணும், நம்ம நியூ பிளேயர் சாலா கூட மேட்ச் ஆகலையோன்னு தோணுது அட்டாக்ல. அதுவும் ஐ வாஸ் லைக் ஓகே 80% பேங் ஆன். ஓகே, கோபி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு, ஹவு கேன் த சேம் டீம் ஹூ டாமினேட்டட் சடன்லி லுக் சோ புவர் அகைன்ஸ்ட் தி சிட்டி, ஐ வில் பிளேம் த பிளேயர்ஸ் அப்படிங்கிறாரு. இல்ல அதுதாங்க அந்த சோ டாமினேட்டட் லுக் சடன்லி அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த சீசன் தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க லாஸ்ட் சீசன் அந்த PSG செகண்ட் லெக்ல இருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீணா போன PSG கேம் தாங்க, அந்த கர்மாந்திரம் பிடிச்ச PSG கேம் எதுக்கு வந்து தொலைஞ்சதுன்னே தெரியலையா. அதுல என்னத்தை இந்த ஆளை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னே தெரியல. மொத்தமா PSG மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த நியூ காசல் கேரபாவ் கப் ஃபைனல் இருக்கு. அந்த கேரபாவ் கப் ஃபைனல் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் மெஜாரிட்டி ஆஃப் டீம்ஸ் எப்படி ஆடுறாங்களோ நியூ காசல் அப்படிதான் ஆடினாங்க அந்த சீசன். அந்த கேம் சோ லைக் அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் இது. இந்த சீசன் சடனா கிறிஸ்டல் பேலஸ் கம்யூனிட்டி ஷீல்ட் கேம்ல ஆரம்பிக்கல. இது இந்த பிரச்சனை வந்து லாஸ்ட் சீசன் பிப்ரவரியில இருந்து இருக்கு. ஓகேவா? அப்ப பிரசன் சொல்லியிருக்காரு, இண்டிவிஜுவல் எரர்ஸ் ஃப்ரம் आवर பிளேயர்ஸ் அகைன் வேலிட். 23.74 AM சொல்லியிருக்காரு, எல்லாம் தப்பா தான் இருக்கு, டிஃபென்ஸ்ல கோஆர்டினேஷனே இல்ல அப்படின்ட்டாரு. ஓகே, நாதன் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஸ்லாட் adamant about playing one system and is biased towards certain players. Bang on. டீம் காம்பினேஷன் ஜாய் பாய் சொல்லியிருக்காரு, ஸ்லாட் must find and resolve immediately அப்படின்னு சொல்லிட்டு. I am Arsad 19 சொல்லியிருக்காரு, it will usually take time for to make things right. Luckily we faced big teams in the first 10 games. இதை நான் சொல்ல மாட்டேன். நம்ம 8th இருக்கோமா, ஐயோ அசிங்கமா இருக்கு, நம்ம 8th இருக்கோம்.
டாப் 10ல நம்மள விட்டோம்னா மீதி 9 டீம்ஸ் இருக்காங்களா, நம்ம 7 ஆடிட்டோம் ஏற்கனவே. அவுட் ஆஃப் தட் மீதி 9ல we played 7 and we played Newcastle away. ஸோ அதனால சொன்னேன், மீதி 9 கேம்ஸ் இருக்கு இந்த வருஷத்துல, எல்லாத்தையும் நீ ஜெயிக்கிற, நீ என்னத்தையோ பண்ணி நீ ஜெயிக்கிற பேசிக்கலி. we need a destroying DMF defensive midfielder, we need a good center back. கொனாட்டையும் கேக்போவையும் தூக்கி அடிச்சிருங்க பை ட்ரிப்ளிங் விங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்லியிருக்காரு. இந்த தீவா சொல்லியிருக்காரு மெனி டைம்ஸ் வேர்ட்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருந்தான் பாலை வாங்குறதுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு, பாலை கொடுக்கல, அதுதான் பெரிய பிரச்சனை. டாப் இன் பண்ற கூட பாலை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாட் டேக்கிங் அவர் சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே. ஆனா சில பேர் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க, ஆர்சனலுக்கு இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனா ஆர்சனலுக்கு டிராப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. we can be in the title race if Arsenal and Man City lose their respective matches. நம்ம ஜெயிக்கணுமே, அதானே, அவங்க தோத்துருவாங்க, நம்ம ஜெயிக்கணும்ல. wingers are not helping fullbacks, lack of pressing. சூப்பர் பாயிண்ட் சண்முகம் சொல்லியிருக்காரு. pressing structure கேவலமா இருக்கு, not helping fullbacks. நம்ம இந்த எபிசோட்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த ரெண்டு பேரும் ஹையா இருக்காங்க, சாலாவையும் சரி மிட்ஃபீல்டுக்கு வர மாட்டேங்கிறேன். அதுதான் ஐ ஃபீல் இட்ஸ் டாக்டிக்கல். பட் எனிவே அதான். பட் நிறைய இந்த காமெண்ட்ஸ் வச்சிருந்த எல்லாருமே பேங் ஆனா பால் நாலேஜோட இருக்காங்க. அப்பப்ப நீங்க அவங்கள கூப்பிட்டுருங்க, நான் வாப்பிள் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ கடுப்புல. அதனால நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்க நடத்துங்க. சாரி மக்களே, ரொம்ப நேரம் எடுத்துட்டோம் இந்த எபிசோட்ல. பாருங்க மக்களே, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, ஃபுட்பால் மன்றம்னு ஒரு பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவல் சேனல் எல்லாம் வச்சிருக்காரு. இவரெல்லாம் இப்படி பேச முடியாது, இப்படி நீங்க எல்லாம் இப்படி பேசுறதுக்கு அலவுடே கிடையாது. அதனால சொல்றேன், அதை இழுத்து மூடலான்னு இருக்கேன் நானு. அந்த பண்ற அது இதுவே இல்ல, இழுத்து மூடிட்டு போலான்னு இருக்கேன் நானு. அதனால செசாத்ரி உங்களை நம்பிதான் இந்த பாட்காஸ்ட் ஓடுது, உங்களை நம்பி நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்னு முடிவு பண்றேன்னு இருக்கேன் நான். வாப்பிள் பண்றதுக்குலாம் இங்க இடம் இல்லைன்னு. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் இந்த வருஷம் ரெசிக்னேஷன் ஸ்லாட் கொடுக்குறாரோ இல்லையா, நான் கொடுத்துருவேன். ஐயோ